ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ லைவ் ஆகிடுச்சுங்களா? ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா. ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ கிளியராக ஓகே. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிங்க்ரனஸ் மெஷின் அப்படின்ற டாப்பிக்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளியர் தானே? சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஏரியா தான்ப்பா, பட் பிட் கன்ஃபியூசிங் ஏரியா. ஸோ அதில் நிறைய வைண்டிங் ப்ரொசீஜர்ஸு, நிறைய தியரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீஜரெலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஃபர்தராக அதில் ஈஸியாக ஆப்ஷனை எலிமினேட்டும் பண்ணிட முடியும், ஈஸியாக கரெக்டான ஆன்சரும் நம்மளால் சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் வந்து நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான யூஸ் வந்து ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு தெரியலனாலும் மற்ற ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்றத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ் நமக்கு கிளியராக தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் இல்லைனாலும் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கிறனால தெரியாத ஒரு கான்செப்ட்ஸையும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியுது இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்குதோ, ரிசோர்ஸ் வந்து நிறைய கிடைக்குதோ அது எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டாபிக் வந்து எனக்கு சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் பார்க்குறீங்க, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ அதில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சஃபர் ஆகுவாங்கப்பா. ஓகேங்களா? ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ இப்போ அந்த ஏரியாவில் நம்மளால் ஸ்ட்ராங் பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கிற இந்த மெஷின்ஸு, பவர் சிஸ்டமு, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் நல்லாவே தரவு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஏரியா தான். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டம். எதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுன்றது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெக்னிக்கலில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வருஷம் இந்த ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்எல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் டெக்னிக்கலாக நீங்கள் ஒன்ஸ் நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாகவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் இது எல்லாமே பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் எங்கே படித்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளும் இதுக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களால் லைவை பார்க்க முடியலன்னா ஜஸ்ட் ரெக்கார்டாக மாறிடும். அடுத்ததாக ஷெடியூல் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் 2 years வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சீரியஸ் அண்ட் கிளாஸ் முடிஞ்சு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முன்னாடி ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணி ஸோ அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஸோ நமக்கு அவங்க டவுட் கிளியரிங் எப்படி பண்ண போகிறாங்க, ஸோ டெஸ்ட்டெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, டெஸ்ட் சீரிஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். சிங்க்ரனஸ் மெஷின், திஸ் இஸ் த டாபிக். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா சிங்க்ரனஸ் மெஷின் தான். சார், சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டோம். ஸோ ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டோம். ஸோ வி ஹாவ் 2 types ஆஃப் ரோட்டார். ஒன்று சாலியன் போலு. கரெக்டாக? இந்த சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் என்னோட அவுட்புட் என்னவாக இருக்குன்னா பியூர் சைன் வேவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரோட்டார். ஸோ நம்மளோட ரோட்டாரோட ஸ்ட்ரக்சரை பார்த்துருந்தப்போ ஸோ அது ஒரு பியூர் சைன் வேவாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால சாலியன் போல் மெஷின் இஸ் ஆல்வேஸ் ஓகே. ஓகேங்களா? சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்டாக பியூர் சைன் வேவ் கிடைக்கும். ஓகே, ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட், ஓகேங்களா, சிலிண்ட்ரிக்கல் போலோட அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பியூர் சைன் வேவ், இட் இஸ் அ ஸ்டெப்புடு சைன் வேவ். நம்ம பார்த்தோம். ஸோ பியூர் சைன் வேவை பொறுத்த வரைக்கும் நோ ஹார்மோனிக். ஸ்டெப்டு சைன் வேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு we have harmonics. ஸோ இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பர்டிகுலராக
இது என்னால் ரோட்டாரில் இருக்கும்பா. இந்த சாலியன் போல், சிலிண்ட்ரிக்கல் போல் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே என்னோட ரோட்டாரோட ஸ்ட்ரக்சரு. ஓகேயா? ஸோ இப்போ என்னால் ரோட்டாரில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியல. ஸோ இந்த வேவ் ஃபார்ம் கிடைச்சது என்னன்னா ஸ்டெப்புடு சைன் வேவ் தான் கிடைச்சிச்சு. பட் எனக்கு என்ன வேணும்னா பியூர் சைன் வேவ் வேணும். ஸோ அதுக்காக என்னோட ஸ்டேட்டாரோட வைண்டிங் கன்ஃபிகரேஷனை மாற்றுறேன். ஸ்டேட்டாரோட வைண்டிங் தட் இஸ் நோன் ஆஸ் ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ இந்த ஆர்மேச்சர் வைண்டிங் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்டெப்புடு வேவ் ஃபார்மை ஸோ பியூர் சைன் வேவாக மாற்றுது. கரெக்டா? என்னோட பர்டிகுலராக எல்லா வேவும் சொல்ல முடியாது, எல்லா வைண்டிங்கும் சொல்ல முடியாது. இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்குமே நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங், அனதர் ஒன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட்டட், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட்ல ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ பிகாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபுல் பிட்ச்லேயும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஷார்ட் பிட்ச்லேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃபுல் பிட்ச் வைண்டிங், அனதர் ஒன் இஸ் ஷார்ட் பிட்ச் வைண்டிங். ஸோ பர்டிகுலராக என்னோட ஷார்ட் பிட்ச்சில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ, என்னோட ஆர்மேச்சர் வைண்டிங்கை ஷார்ட் பிட்ச்சில் கனெக்ட் பண்ணுறப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்மை ஸோ பியூர் சைன் வேவ் ஃபார்மாக மாற்ற முடியும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் நீடு. புரியுதா? என்னோட சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே எனக்கு சைன் வேவ் கிடச்சிச்சு. அதனால நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போலுக்குள்ளே வர்றப்போ தான் எனக்கு தெரியுது எனக்கு கிடைக்க போகிற வேவ் ஃபார்ம்ஸ் பியூர் சைன் வேவ் ஃபார்மாக வராது. அப்போ அதை நான் பியூர் சைன் வேவாக மாற்றணும் அப்படின்னா என்னோட ஆர்மேச்சரோட வைண்டிங்கில் சில சேஞ்சஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ்க்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்னு சொல்கிறோம். வைண்டிங் ப்ரொசீஜர் அது. ஓகேயா? இப்போ ஃபுல் பிட்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்காதுன்னா, சார் எனக்கு ஸோ சம்வாட் அமௌண்ட் தான் எனக்கு ரெடியூஸ் ஆகுமே தவிர ஃபுல்லாலாம் ரெடியூஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா? சம்வாட் ரெடியூஸ் ஆகிருக்கும், பிஃபோர் த கேஸோடைய சம்வாட் ரெடியூஸ் ஆகிருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால. ஓகேங்களா? பட் ஸ்டில் அப்போவுமே எனக்கு பியூரான சைன் வேவ் வந்திருக்காது. அப்போது அதுக்கப்புறமா நான் ஷார்ட் பிட்ச் வைண்டிங் கொடுக்குறேன். ஷார்ட் பிட்ச்ன்றது ஒரு கனெக்ஷன் கன்ஃபிகரேஷன் தான். ஓகேங்களா? ஒரு கனெக்ஷன் ஸ்கீமு. இப்போ அந்த கனெக்ஷனில் நான் கொடுத்தேன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்னா பியூர் சைன் வேவ் ஃபார்ம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிளாஸஸில் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்றும் நம்ம என்ன பார்த்தோம்னா வைண்டிங்ஸை தான் இன்ட்ரோ கொடுத்தேன், ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்கில் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அகெயின் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை தான் நம்ம ரெண்டாக பிரிச்சிருந்தோம். ஸோ ஒன் இஸ் ஃபுல் பிட்ச் வைண்டிங், அனதர் ஒன் இஸ் ஷார்ட் பிட்ச். சரி, ஷார்ட் பிட்ச்னா நமக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக? ஸோ ஃபுல் பிட்சுக்கும் ஷார்ட் பிட்சுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம போல் எடுத்துப்போம். இது வந்து ஸ்டேட்டாரோட ஆர்மேச்சர். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சரில் தான் எனக்கு போல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5, ஸ்லாட் 6, 7, 8, 9. ஸோ இங்கே ஒரு 9 ஸ்லாட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயுமே 9 ஸ்லாட் இருக்குது. திஸ் இஸ் நார்த் போல் ஆக்ட் ஆகுது, இது என்னோட சவுத் போல் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு போல்லையும் எனக்கு 9 ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு 9 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் பிட்ச் வைண்டிங்னா எப்படி இருக்குன்னா என்னோட நார்த் போலோட ஸ்லாட் 1ம் சவுத் போலோட ஸ்லாட் 1ம் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இருங்க, ஸோ ஸ்லாட் 2 எடுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ட் பிட்ச் பண்ணுறப்ப நமக்கு காமிக்க முடியாது, ரைட்? இப்போ பாருங்கள், இது ஷார்ட் பிட்ச் பண்ணுறப்போ அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லாட் 2. ஸோ இங்கேயும் ஸ்லாட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா விச் இஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் இருக்கும். ஏன்னா இது ஒரு போல்லேருந்து அடுத்த போலோட ஸ்டார்டிங் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்குது. இதுக்கு பேர் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வைண்டிங்க்கு பேர் ஃபுல் பிட்ச் வைண்டிங். புரியுது இல்லை? என்னோட நார்த் போலில் நீங்கள் செகண்ட் ஸ்லாட் எடுத்தீங்கன்னா சவுத் போலில் செகண்ட் ஸ்லாட் எடுப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நார்த் போலில் லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்லாட் எடுத்தீங்கன்னா சவுத் போல்லையும் லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்லாட்டை எடுப்பீங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இங்கே எனக்கு 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். இந்த வைண்டிங் இஸ் ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லிட்டு.
ஸோ கரெக்டா? பீட்டா அப்படின்றது என்னன்னா காயில் ஸ்பேன், ரெண்டு காயிலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள். ஓகேங்களா? திஸ் இஸ் த பீட்டா. இந்த இடத்துல நம்மளோட பீட்டா இஸ் 180 டிகிரிஸா இருக்கும். ஸோ ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா இஸ் 0 டிகிரி. ஸோ கிளியரா? ஃபுல் பிச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபான்றது 0 டிகிரி, ஆல்ஃபான்றது ஷார்ட் பிச் ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ பீட்டா அப்படின்றது என்னன்னா 180 டிகிரியா இருக்கும் ஃபுல் பிச் வைண்டிங்ல. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்னோட ஷார்ட் பிச் வைண்டிங்கை பார்க்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் பிச் வைண்டிங். சார் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சேம் ஸ்லாட் 2ல தான் எடுப்பேன். ஓகேங்களா? என்னோட வைண்டிங்கை என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்லாட் 2ல தான் வச்சிருப்பேன். ஆனால் என்னோட வைண்டிங்கை 180 டிகிரியில் கொடுக்காம அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சி, இப்போது இந்த வைண்டிங் இஸ் நோன் as ஷார்ட் பிச் வைண்டிங். ஸோ இது என்னோட ஷார்ட் பிச் வைண்டிங். இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டா இஸ் நாட் 180 டிகிரி. இங்கே பீட்டா 180 டிகிரி இல்லை ரெட்டுக்கு, ஆனால் இங்கே பீட்டா இஸ் லெஸ்ஸர் தேன் 180 டிகிரி. பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்லாட் ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போல் சேர்ந்து நமக்கு தெரியும், ஒரு போல் எப்பவுமே 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு போலில் எத்தனை ஸ்லாட் இருக்குப்பா நமக்கு? ஸோ இன் ஒன் போல் வி ஹாவ் 9 ஸ்லாட்ஸ். அப்போ என்ன பண்ணுதுன்னு அர்த்தம்? 9 ஸ்லாட்ஸும் சேர்ந்து தான். ஓகேங்களா? 9 ஸ்லாட்ஸும் எனக்கு சேர்ந்து தான் 180 டிகிரியை ப்ரொவைட் பண்ணுது. அப்போ ஒரு ஸ்லாட் எவ்வளோ டிகிரியை ப்ரொவைட் பண்ணுதுன்னு என்னால் சொல்ல முடியும்ல. 180/9, தட் இஸ் 20 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். புரியுதா? அப்போ ஒரு ஸ்லாட் எனக்கு 20 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல நீங்கள் ஆல்ஃபாவை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா இஸ் வாட்? 20 டிகிரி. ஸோ அப்போ பீட்டா என்னப்பா? ஸோ எஸ், அப்போ பீட்டாவை நம்மளால சொல்ல முடியும். இப்போ பீட்டா இஸ் 160 டிகிரிஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 160 + 20 இஸ் 180. ஸோ இந்த வைண்டிங், இந்த கிரீன் கலரில் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த வைண்டிங் இஸ் நோன் as ஷார்ட் பிச் வைண்டிங். புரியுது இல்லப்பா? பர்ஃபெக்டா எப்பவும் ரெண்டு கண்டக்டர் நீங்க வைக்கிறீங்கன்னா, ஒரு காயில்னா என்னப்பா? ரெண்டு கண்டக்டரும் சேர்ந்து தானே ஒரு காயில்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அவர் காயில். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்டக்டரும் சேர்ந்தாதான் நம்ம ஒரு காயில் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ரெண்டு கண்டக்டரை நீங்க ப்ரொவைட் பண்றப்ப எப்பவுமே 180 டிகிரி எலக்ட்ரிக்கலுக்கு தான் வைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சாதான் எனக்கு பர்ஃபெக்டா ஒரு சைன் வேவ் இப்படி வந்துச்சுன்னா அடுத்த சைன் வேவ் இப்படி வரும். ஸோ இதை நம்ம முன்னாடியே வச்சுட்டோம்னா ப்ராப்பரான வேவ் ஃபார்ம்ஸ் வராது. ஸோ அதனால தான் எப்பவுமே 180 டிகிரிஸ்க்கு கொடுப்போம். ஓகேங்களா? நார்மல் வைண்டிங்ஸில். ஸோ ஆனால் இந்த மிஷினில் எனக்கு வரப்போகிற வேவ் ஃபார்மு பியூர் வேவ் ஃபார்ம் இல்லை. ஸோ அதை நான் மாற்றணும்னா அதோட கனெக்ஷன்ஸை நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் பிச் வைண்டிங் அப்படின்ற கனெக்ஷனை கொடுக்குறேன். ஸோ இன் ஷார்ட் பிச் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட ஆல்ஃபாவை நம்ம கொடுக்குறோம். ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆர் கார்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 20 டிகிரி முன்னாடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கனெக்ட் ஆக வேண்டிய பிளேஸை விட 20 டிகிரி நான் என்ன கனெக்ட் பண்ணிட்டேன்? முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 20 டிகிரி நம்ம முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததா பீட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டா இஸ் 160 டிகிரிஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் பிச் வைண்டிங். ஸோ இதுதான் என்னோட ஃபுல் பிச் வைண்டிங். புரியுது இல்லை? ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ பீட்டா இஸ் 180 டிகிரினா ஃபுல் பிச் வைண்டிங். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ இருக்கு அப்படின்னாலே அது எதை மீன் பண்ணுதுன்னா அது ஷார்ட் பிச் வைண்டிங்கை தான் மீன் பண்ணுது. ஸோ ஆல்ஃபா 0வா இருக்கு அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, ஸோ என்னோட ஃபுல் பிச் வைண்டிங்கை மீன் பண்ணுது. ஆல்ஃபா 0வா இல்லைன்றது எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட ஷார்ட் பிச் வைண்டிங்கை தான் மீன் பண்ணுது. அடுத்ததா இந்த மாதிரி ஷார்ட் பிச் பண்ணதுனால நமக்கு ரிடக்ஷன் இன் வோல்டேஜ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ எவ்வளவு ரிடக்ஷன் இன் வோல்டேஜ் நடந்திருக்கும்னா தட் இஸ் அ கேபி. அந்த ஃபேக்டரை நீங்கள் பார்க்கணும்னா இது வந்து அவுட்புட் வோல்டேஜ். ஸோ தட் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கும். சி, இப்போ இது வந்து ஃபண்டமெண்டலுக்காக, ஃபண்டமெண்டலோட ஃபண்டமெண்டலை செக் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ சி எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா தீட்டா ஆல்ஃபா இஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கேபி என்னவா இருக்கும்னா தட் இஸ் கேபி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 30 டிகிரி. Cos of 30 degree is sin of 60 degree.
So that is what root 3 by 2, that is what எவ்வளவுப்பா 0.866. ஸோ என்னோட வோல்டேஜ் எவ்வளவா குறைஞ்சிருதுன்னா அரௌண்ட் ஒரு 14% வோல்டேஜ் ரிடக்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் எனக்கு மீன் பண்ணுது. ஸோ ரிடக்ஷன் இன் வோல்டேஜ், எப்போ நம்ம வைண்டிங்கை ஷார்ட் பிச் பண்ணுறோமோ அப்போ என்னோட வோல்டேஜ் என்னவாயிடும்னா ரிடக்ஷன் ஆகிடும். ஸோ எவ்வளவு ரிடக்ஷன் ஆகும் அப்படின்றது இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆர் அவுட்புட். அவுட்புட் நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட்னு சொன்னாலும் ஒன்று தான், ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். இதுதான் ஃபண்டமெண்டல் அந்த அவுட்புட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷனாக நம்ம நேற்று பார்த்துருப்போம். சார் நம்ம மெயின் இதை பண்ணதுக்கான ரீசனே இட் ரெடியூசஸ் த ஹார்மோனிக்ஸ்ன்னு சொன்னேன்ல. அப்போ ஹார்மோனிக்ஸை எவ்வளோ டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்னா தட் இஸ் KPN = cos of n alpha by 2 இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆல்ஃபா இஸ் 60 degree. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸை செக் பண்ணுறேன். KPN = 3. தேர்ட் ஆர்டரோட ரிடக்ஷன் ஆஃப் தேர்ட் ஆர்டர். ஸோ இதுதான். ஸோ n = 3ன்னு சொல்லி போட்டோம்னா cos of 3 × 60 / 2. ஸோ நம்ம அடித்தோம்னா என்னப்பா ஆகிடுது, தட் இஸ் வாட் 30. ஸோ 30 × 30 cos of 90 degree. ஸோ விச் மீன் 0. ஓகேங்களா, இது எதை மீன் பண்ணுதுன்னா when alpha is 60 degree, it reduces full third harmonic. ஸோ இதை தான் நம்ம கிளாஸஸ்லையும் பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக தேர்ட் ஹார்மோனிக்ஸ் இது என்னோட ஃபுல் தேர்ட் ஹார்மோனிக்ஸுமே ரெடியூஸ் பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததா இப்போ டு ரெடியூஸ் nth ஹார்மோனிக், அப்போது நான் வந்து nth ஹார்மோனிக்கை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ஹார்மோனிக்கை நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? டு ரெடியூஸ் nth ஹார்மோனிக் ஓகேங்களா. ஸோ எனக்கு nth ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 180/n. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டு ரெடியூஸ் தேர்ட் ஹார்மோனிக்னு நினைச்சீங்கன்னா 180/3 அப்போ 60 போடுங்க. இங்க பாருங்க 60 போட்டா தேர்ட் ஹார்மோனிக் ரெடியூஸ் பண்ண முடியும்னு நான் சொன்னேன்னா இந்த இடத்துலயும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 60 போட்டிருந்தோமா, அப்ப அங்க 60 போட்டிருந்தப்ப என்னவாயிடுது, தேர்ட் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூட் இஸ் 0. திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் தேர்ட் ஹார்மோனிக். ஓகேங்களா, so this is the magnitude of fundamental. சார் ஃபண்டமெண்டல் அப்படின்றது தான் நமக்கு தேவையான வேவ் ஃபார்ம். ஓகேங்களா, தேர்ட் ஹார்மோனிக்ன்றது தட் இஸ் வி டோன்ட் வாண்ட். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதனால ப்ரொடியூஸ் ஆக போகிற டார்க்குன்றது பல்சேட்டிங் டார்க்காக இருக்கும். அது மெஷினை ஹீட் மட்டும் தான் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பீட்டாக்கான ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ வி நோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் 180 டிகிரி. அப்போ therefore பீட்டா வேணும்னா 180 minus 180/n, that is the formula. அப்போ 180 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா n minus 1/n, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா என்னோட nth ஹார்மோனிக்கு ஷார்ட் பிச் ஆங்கிள் இது கரெக்டா, திஸ் இஸ் ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆர் கார்டிங் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளே என்னால் சொல்ல முடியும். அடுத்ததா இது என்னோட காயில் ஸ்பேன், அந்த ரெண்டு காயிலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஸோ ரெண்டு காயிலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னா இதுப்பா. ஓகேங்களா, சி இது என்னோட பீட்டாவே என்னால் சொல்ல முடியும், காயில் ஸ்பேனே என்னால் சொல்ல முடியும், ஆல்ஃபாவே என்னால் சொல்ல முடியும். ஆல்ஃபான்றது என்னோட ஷார்ட் பிச் ஆங்கிள். நான் ஆக்சுவலாக அடுத்த ஸ்லாட்டில் கனெக்டாக இருக்க வேண்டியது நான் முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்னோட ஹார்மோனிக்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இதுதான் இதில் இருந்த ஃபார்முலாஸ். இன்னைக்கு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் இதில் பார்ப்போம். ஓகேங்களா, இதில் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அடுத்ததாக இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சாரி, டிஸ்ட்ரிபியூஷன் வைண்டிங் தானே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் நமக்கு பெல்ட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஃபேஸ் பெல்ட்டு ஃபேஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே டாப்பிக்கில் நமக்கு ஃபேஸ் பெல்ட்டு ஃபேஸ் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ இப்போது சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதிலிருந்து தான் ப்ராப்ளம்ஸும் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் த காயில் ஸ்பேன் பீட்டா டு எலிமினேட். ஸோ இந்த கேட்குறாங்க கொஷின் என்னென்னா த காயில் ஸ்பேன் பீட்டா
what is the coil span beta to eliminate 7th harmonic? 7th harmonic eliminate பண்றதுக்கு தேவையான coil span beta என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. Option A 1/7 of pole pitch, option B 6/7 of pole pitch, option B இல்ல இது, option C 7/6 of pole pitch, option D 4/5 of pole pitch அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா போல் பிட்ச் அப்படின்றது என்ன நம்ம கிளாஸ்ல நேத்தே பார்த்துருப்போம். ஸோ போல் பிட்ச்னா என்ன, ஓகேங்களா? ஒரு போல் பிட்ச்னா விச் இஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். கிளியரா? ஒரு போல் பிட்ச்னா 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். ஸோ இங்க என்ன கேட்குறாங்க, தே ஆர் ஆஸ்கிங் த பீட்டா டு எலிமினேட் 7th ஹார்மோனிக். ஸோ எனக்கு 7வது ஹார்மோனிக்கை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு என்னோட பீட்டா என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பீட்டான்னா 2 வயருக்கு இடைப்பட்ட ஆங்கிள், த ஆங்கிள் பிட்வீன் 2 வைண்டிங். கரெக்டா? இந்த 2 வயருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான். ஸோ 2 காயில் சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த வயருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான். ஸோ கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட பீட்டா. அப்போ 7th ஹார்மோனிக்கை ரெடியூஸ் பண்ணோம்னா பீட்டா என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டேரெக்டாக பீட்டாவை சொல்லலாம்ல. ஏன்னா இந்த பீட்டாவை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆல்ஃபாவை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ இங்கே என்னன்றது என்னன்னா ஹார்மோனிக். இங்கே தானே சொல்லியிருக்கேன், டு ரெடியூஸ் த nth ஹார்மோனிக் யூஸ் திஸ் ஃபார்முலாஸ். ஸோ என்னோட nth ஹார்மோனிக்கை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹார்மோனிக்கு n கிடையாது, n is 7. ஓகேங்களா? n is 7. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, பீட்டா கேட்குறாங்க 180 n minus 1/n. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல n is what, 6. அப்போ 180 into 7 minus 1/7, that is what? ஸோ 180 into 6/7. ஸோ 180 நம்ம எப்படி எழுதலாம்னா போல் பிட்ச்னு எழுதலாம், into 6/7. ஸோ இப்போ ஆப்ஷன் இருக்கா? எஸ், 6/7 ஆஃப் போல் பிட்ச். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட 2 வயர் இருக்கு பாத்தீங்களா, காயில் ஸ்பேன்னா என்ன, த ஆங்கிள் பிட்வீன் த 2 வயர். ஓகேங்களா? அந்த 2 வயர் என்னவா இருக்கணும்னா, ஸோ ஒன்று மொத்தம் 7 ஸ்லாட் இருக்குன்னா, இங்க பாருங்க மொத்தமா 7 ஸ்லாட் இருக்குன்னா நீங்க வந்து 6th ஸ்லாட்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு மீன் பண்ணுது. கரெக்டா? 7th ஹார்மோனிக் ரெடியூஸ் பண்ணோம்னா மொத்தம் 7 ஸ்லாட் இருக்குன்னா நீங்க வந்து 7th ஸ்லாட்டில் நீங்க கனெக்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா 7th ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இதை நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க ஈஸி தான்ப்பா. அடுத்ததா இதுல வேற பேர் இருக்கு, காயில் ஸ்பேனு, கார்டிங் ஆங்கிள், அது எல்லாமே நிறைய பேர் இருந்துச்சு இல்லை, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் இந்த ஏரியா. ஓகேங்களா? அடுத்ததா இந்த கார்டிங் ஆங்கிள் என்னோட கார்டிங் ஆங்கிள் என்ன, எதுக்கு 5th ஹார்மோனிக்கை ரெடியூஸ் பண்றதுக்கு தேவையான கார்டிங் ஆங்கிள் என்ன. ஸோ நமக்கு தெரியும் கார்டிங் ஆங்கிள் தட் இஸ் வாட், ஆல்ஃபா. ஸோ கார்டிங் ஆங்கிள்னா ஆல்ஃபா, அது கூட இன்னொரு பேர் என்னன்னா ஷார்ட் பிட்ச் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ என்னோட கார்டிங் ஆங்கிள்னா தட் இஸ் வாட், ஆல்ஃபாப்பா. ஸோ அந்த 5th ஹார்மோனிக்கை ரெடியூஸ் பண்றதுக்கு என்னோட ஆல்ஃபா என்னவா இருக்கணும், எவ்வளோ டிகிரி நான் முன்னாடி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. நமக்கு டைரக்டாவே தெரியும். ஸோ ஆல்ஃபான்னா என்னப்பா, ஸோ ஆப்ஷன்ஸ் எழுதுவோம், ஏன்னா ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. 1/5 ஆஃப் ஸ்லாட் பர் போல் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த முறை. ஆப்ஷன் பி 4/5 ஆஃப் ஸ்லாட் பர் போல். ஆப்ஷன் சி 5/4 ஆஃப் slot per pole. Option D 5 slot per pole. ஓகேங்களா? ஸோ இதுதான் given questions. சரி, இப்போ என்ன பண்ணணும், என்னோட ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணணும். we need alpha to reduce 5th harmonic. ஓகேயா? ஸோ alpha to reduce 5th harmonic na that is 180/n. so we know that is n is what, 5. அப்போ என்னப்பா,
ஸோ 180 டிவைடட் பை 5 ஓகேங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம், 1/5ன்னு எழுதிட்டு இன்ட்டு 180ன்னு எழுதலாமா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஸ்லாட் பர் போல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் போல் பிச்சுன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஸ்லாட் பர் போல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒன்று தான். அப்போ விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் 1/5 ஆஃப் ஸ்லாட் பர் போல் தான் ஆன்சர். எஸ், நமக்கு ஆப்ஷனும் இருக்குல்ல, ஆப்ஷன் இஸ் வாட் ஏ. ஸோ இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அப்போ இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஓகேங்களா. ஸோ இன்னொரு நம்ம 2-3 கொஷின்ஸ் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. A 3-phase alternator with next question போலாம். A 3-phase alternator with slots per pole per phase is equivalent to 5 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா 5. ஓகே. அடுத்ததா காயில் ஸ்பேன் இஸ் 12 ஸ்லாட் பிச்சஸ். ஓகேங்களா. ஸோ காயில் ஸ்பேன்ன்றது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 12 ஸ்லாட்டா. ஸோ அதுக்கப்புறமா தென் த காயில் ஸ்பேன் ஃபேக்டர் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் the coil span factor என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நமக்கு தெரியும் coil span factor or pitch factor ரெண்டும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் KP pitch factor. ஓகேங்களா. KP தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் KPயோட ஃபார்முலா என்னப்பா. ஸோ KP இஸ் cos of alpha by 2. that's it. ஓகேங்களா. cos of alpha by 2. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆல்ஃபான்னா என்னன்னு தெரியணும்ல. ஆல்ஃபான்றது என்ன, தட் இஸ் ஷார்ட் பிச் ஆங்கிள். எவ்வளோ டிகிரி ஷார்ட் பிச் பண்ணியிருக்கோம் அந்த ஆங்கிளை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஷார்ட் பிச் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, அவங்க ஷார்ட் பிச் ஆங்கிளை கொடுக்கல. பட் அதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ் இஸ் 5ன்னு சொல்றாங்க. காயில் ஸ்பேன் பீட்டாவை ஆங்கிளாவே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள் கொடுக்காம பீட்டா இஸ் 12 ஸ்லாட்ஸ்ன்னு சொல்றாங்க. சரி, பீட்டா 12 ஸ்லாட்ஸ்னா என்ன அர்த்தம்ப்பா. இந்த கிவன் டயக்ராம்ல கூட நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்க 12 ஸ்லாட்ஸ்னா என்ன அர்த்தம். இது ஒரு ஸ்லாட்டு, இது 2 ஸ்லாட்டு, இது 3 ஸ்லாட்டு, இது 4 ஸ்லாட்டு, இது 5 ஸ்லாட்டு, இது 6, 7, ஸோ 8, இந்த மாதிரி 9 ஸ்லாட்டில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பீட்டாவை பார்த்தீங்கன்னா நான் 9 ஸ்லாட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீட்டான்றது 12வது ஸ்லாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே காயில் 0வில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து பீட்டான்றது என்னவா இருக்கும்னா 12வது ஸ்லாட்டில் இருக்கும். இந்த காயிலோட அடுத்த ஒயருன்றது 12வது ஸ்லாட்டில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பீட்டா. புரியுதா. இந்த பீட்டான்றதுக்கான அர்த்தம் புரியுது இல்லை. திஸ் இஸ் வாட் ஸ்லாட் 1ன்னு ஆரம்பிச்சேன்னா, ஸோ ஸ்லாட் 1ல் அந்த ஒயர் இருக்குன்னா ஸ்லாட் 12ல் அதோட இன்னொரு ஒயர் இருக்கு. ஓகேங்களா. இது ஒரு ஃபேஸ் நம்ம அங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம்ல, இது நம்மளோட ஃபேஸ். ஆனால் இது என்னவா இருக்குன்னா காயில் ஸ்பேன் ஃபேக்டர் கேட்குறாங்கன்னா ஆக்சுவலாக மொத்தம் ஒரு ஸ்லாட் பர் போலில் இன்னும் அதிகமான கண்டக்டர் இருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய ஸ்லாட்ஸ் இருந்திருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஷார்ட் பிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக மேபி 180 டிகிரின்னா இதுன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேங்களா. சி இதுக்கு முன்னாடி 180 டிகிரி வைண்டிங்னா இது 180 டிகிரி. ஓகேயா. நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 180 டிகிரியில் கொடுக்காம, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளாக 15 ஸ்லாட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு 180 டிகிரி வரணும்னா 15 ஸ்லாட்டுன்றதை நம்ம கண்டுபிடிப்போம், பின்னாடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் கேஸ்க்கு நான் இந்த 15 ஸ்லாட்டு கொடுத்தா தான் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் வரும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஆனால் இது ஷார்ட் பிச் வைண்டிங்கில் நம்ம அது மாதிரி கொடுக்க மாட்டோம்ல. ஸோ என்னோட இந்த வைண்டிங்கை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இயர்லியராக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நான் 2 ஸ்லாட்டை தள்ளி, அதாவது 3 ஸ்லாட்டை தள்ளி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா பீட்டா. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் பீட்டா. 12 ஸ்லாட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், நீங்கள் ஆங்கிளில் சொன்னாலும் ஒன்று தான்.
ஸோ பீட்டா இஸ் வாட் எனக்கு ஆங்கிளில் தெரியாது. ஓகேங்களா, ஏன்னா ஒரு 180 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்லாட்டு தேவைப்படுதுன்னு எனக்கு இப்போ இது வரைக்கும் தெரியாது. ஆனால் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு 180 டிகிரியை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எத்தனை ஸ்லாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். சார் நம்ம ஆல்ரெடி நிறைய முறை பேசியிருக்கோம், ஸ்லாட் ஆங்கிள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். கரெக்டாக, ஸ்லாட் ஆங்கிள்னா தட் இஸ் காமா. காமான்றது ஒரு ஸ்லாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் ப்ரொடியூஸ்டு பை ஸ்லாட். பை ஈச் ஸ்லாட். ஸோ ஒரு ஸ்லாட் எவ்வளோ டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றத இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அப்போ இங்க 12 ஸ்லாட்னு சொன்னாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் 20 டிகிரின்னா இப்போ 12 × 20 240 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு பீட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ கிளியரா, அப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்லாட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஒரு ஸ்லாட் எவ்வளோ டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஸ்லாட்டு per pole per phase. ஸோ அதுதான் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. இன் கிவன் கொஷின் பாருங்க, இன் கிவன் கொஷின் அவங்க இது 3 phase மெஷின்னு சொல்லிட்டாங்க. இன் கிவன் கொஷின் phase is 3. ஓகே, அப்போ பாருங்க ஸ்லாட்டு per pole. ஸோ அந்த பேஸ் என்ன ஆகிடும், அந்த சைடில் போயிடும். ஸோ 5 × 3. அப்போ ஸ்லாட் per pole எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ 15. இது எதை மீன் பண்ணுது, ஒரு போல்ல எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, ஒரு போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நார்த் போலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நார்த் போல்ல நமக்கு 15 ஸ்லாட் இருக்கு அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ புரியுதா, இதுதான் அது. அதோட டயக்ராம் வரைஞ்சிங்கனாலுமே, இதுக்கு நீங்கள் டயக்ராம்ஸ் வரைஞ்சிங்கனாலும், ஸோ இப்போ எனக்கு நார்த் போல் இருக்கு. அதே மாதிரி நமக்கு சவுத் போல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நார்த் போல். இந்த நார்த் போல்ல நமக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குன்னா 15 ஸ்லாட் இருக்கு அப்படின்றத அவங்க கொஸ்டின்ல சொல்றாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 15 இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ மொத்தமாக எனக்கு ஒரு போல்ல எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, எவ்வளோ போல்ஸ், அதாவது எவ்வளோ ஸ்லாட் சேர்ந்து எனக்கு ஒரு போலை கிரியேட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 15 ஸ்லாட்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். கிளியரா, இது நான் எப்படி சொல்றேன், நமக்கு தெரியும் ஒரு போல் எப்பவுமே ஒரு போல் always produce 180 degree electrical. ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னாலுமே ஒரு நார்த் போல் ஒரு ஹாஃப் சைக்கிளை கொடுக்கும், அதே மாதிரி ஒரு சவுத் போல் எடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஹாஃப் சைக்கிளை கொடுக்கும். அதுல இருந்து தான் நான் சொல்றேன், இங்க இருக்கிற இந்த 15 ஸ்லாட்டுங்களும் சேர்ந்து தான் 180 டிகிரி எலக்ட்ரிக்கலை இங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸோ 15 இல்லை, அப்போ 15 ஸ்லாட்டு தான் எனக்கு எவ்வளோ டிகிரி கொடுக்குது, 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை கொடுக்குதுன்னா, அப்போ ஒரு ஸ்லாட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்ப்பா, ஒரு ஸ்லாட்டு 180 by 15. அப்போ டிவைட் பண்ணால் தட் இஸ் 12 டிகிரிஸ்ன்னு வரும். ஸோ 8 15, ஸோ 150, அதுக்கப்புறமா 2 15 30. அப்போ 12 எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்லாட்டும் 12 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணும். நார்த் போல்னா மேலே வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, சவுத் போல்னா கீழே போகிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம், ஏன்னா ஆப்போசிட் இன் நேச்சரில். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸ்லாட் 1 வர்றப்போ எனக்கு 12 டிகிரி வந்திருக்கும். அடுத்த ஸ்லாட் 2க்கு போகிறப்ப 12 டிகிரி, அடுத்த ஸ்லாட் 3க்கு 12 டிகிரி. ஸோ கீப் ஆன் போயிட்டே இருக்கும். 15 இருக்கா, ஸோ இப்போ 15 ஸ்லாட்டும் சேர்ந்து எனக்கு இந்த 180 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற 15ம் சேர்ந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், இங்கே ஒரு 180 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி தான் எனக்கு இங்கிட்ட இருக்கிற இந்த ஒவ்வொரு ஸ்லாட்டும் எனக்கு 10 டிகிரி 15 டிகிரி 20 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கொஷினில் இங்கே இருக்கிற ஸ்லாட் எனக்கு 12 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் த ஸ்லாட் ஆங்கிள் காமா. ஓகேங்களா, ஸோ காமா இங்கே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா 12 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு.
ஓகேயா? இப்போ புரிஞ்சிச்சுல்ல? இங்க இருக்கிற இந்த மெஷின்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லாட்டும் எனக்கு 12 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த காயில் ஸ்பேன் பீட்டான்றது 12 ஸ்லாட்டு அப்படின்னு சொல்றாங்க. சார் நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஸ்லாட்டே 12 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணோம். மொத்தமா 12 ஸ்லாட் இருந்துச்சுன்னா அப்போ அதோட காயில் ஸ்பேன் எவ்வளோ ஆங்கிள்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ from this the coil span நீங்க எடுத்தீங்கன்னா coil span beta is 12 slots. So we know each slot is producing 12 degrees electrical. அப்ப 12 into 12 144 degrees electrical என்றது என்னோட பீட்டா. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 12 ஸ்லாட்ன்றது வேற, 144 டிகிரின்றது வேற. புரியுது தானே? ஸோ இங்க 144 டிகிரிஸ் என்னோட பீட்டால இருக்கு. ஓகேங்களா? பீட்டா எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா 144வது டிகிரிஸ்ல இருக்கு. ஸோ பீட்டான்றது 2 வயருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தானப்பா. ஸோ இது ஒரு போலா நம்ம எடுத்துக்குவோம், அடுத்த போல் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம எடுத்தோம்னா திஸ் இஸ் பீட்டா. ஓகே, இந்த பீட்டான்றது தான் 144 டிகிரி. இந்த பீட்டாவை நீங்க கால்குலேட் பண்றது தான் 144 டிகிரிஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம இதில் தான் 15 ஸ்லாட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீனில் தான், இந்த ரெண்டு பிட்வீனுக்கு இடையில தான் 15 ஸ்லாட்ஸ் இருக்கு. 12 ஸ்லாட்டில் கொஷினில். ஆமாம், மொத்தம் 12 ஸ்லாட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்பா? ஸோ 180 டிகிரிஸ் இருந்திருக்கணும்ல, ரெண்டு வைண்டிங் ரெண்டு வயருக்கு அக்ராஸும் 180 டிகிரிஸ் இருந்திருக்கணும்ல. இருந்திருந்தா ஃபுல் பிச். அப்போ இவங்க என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க? 144லேயே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 180 மைனஸ் 144 டிகிரி. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோப்பா வருது? 36 டிகிரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க? இயர்லியரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் கனெக்ட் பண்ண வேண்டிய இடம். ஓகேங்களா? ஸோ 180 டிகிரிஸ் எலக்ட்ரிக்கல். ஸோ அவங்க என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே கனெக்ட் பண்ணாம பிட் இயர்லியிலேயே கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட். அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு தெரிஞ்ச ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆல்ஃபா. கிளியரா? ஸோ இந்த ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆல்ஃபா என்னப்பா? திஸ் இஸ் வாட் ஆல்ஃபானா? ஆல்ஃபா இஸ் 36 degrees. ஓகே, இங்க பாருங்க, this is the alpha. ஆல்ஃபான்றது நம்மளோட 36 டிகிரி. ஸோ என்னோட பீட்டான்றது 144 டிகிரி. இப்போ இது புரியுதுங்கல்ல? நான் என்ன பண்றேன்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸை கண்டுபிடிச்சு ஸோ எனக்கு 15 ஸ்லாட் ஒரு போலுக்கு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ போல் பர் ஸ்லாட் பர் போல்னா என்னப்பா அர்த்தம்? ஒரு போல்ல எத்தனை ஸ்லாட் இருக்கு அதுதானே அதுக்கான மீனிங். ஸ்லாட் பர் போல்னா ஒரு போல்ல எத்தனை ஸ்லாட் இருக்கு அதுதானே அதுக்கான மீனிங். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறப்போ ஒரு போல்ல 15 ஸ்லாட் இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு போல் நமக்கு 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அப்போ ஒரு ஸ்லாட் எவ்வளவு டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஸ்லாட் 12 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஷார்ட் பிச் வைண்டிங்ல என்னோட ஷார்ட் பிச் பண்ணியிருக்கிறது எவ்வளவு பண்ணியிருக்கேன்னா 12 ஸ்லாட் அப்படின்னு அவன் கொஸ்டின்ல சொல்லிட்டான். ஓகேங்களா? 12 ஸ்லாட்ன்றது என்ன? ஸோ ஒரு ஸ்லாட் 12 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா 12 into 12 தட் இஸ் 144 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் தான் ரெண்டு காயில் சைடுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு டிகிரி முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவலா 180 கனெக்ட் பண்ணது 144ல இருக்குன்னா 36 டிகிரி இஸ் அ ஷார்ட் பிச் ஆங்கிள். ஓகே, அப்போ ஆல்ஃபாவை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆல்ஃபா இஸ் 36 டிகிரிஸ் ஷார்ட் பிச் ஆங்கிள். ஸோ இந்த கிவன் கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்குறாங்கப்பா? ஸோ we want cos of alpha by 2. அப்போ cos of 36 divided by 2. ஓகேங்களா? அப்போ cos of 18 டிகிரிஸ். ஓகேயா? அப்போ cos of 18 டிகிரிஸ் வந்து 0.951. ஓகே, ஸோ இவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாட்டோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்லாட் பர் போலை கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஒரு போலுக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குதுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததா அந்த ஸ்லாட் ஒரு ஸ்லாட் எவ்வளோ டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா சரி நம்ம ஒரு மிஷினை எடுத்தீங்கன்னா வி ஹேவ் ஒரு 100 ஸ்லாட் கூட இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ 100 ஸ்லாட்டோ ஸோ எய்தர் ஒரு 50 ஸ்லாட்டோ இந்த மாதிரி 50 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜெனரேட்டரை எடுக்கிறீங்க,
அந்த ஜெனரேட்டரில் we have 50 ஸ்லாட்ஸ். அப்போ அந்த 50 ஸ்லாட்ஸும் சேர்ந்து தான் சார் எனக்கு எலக்ட்ரிக்கல்ஸே ப்ரொடியூஸ் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஆங்கிளையே. இந்த மாதிரி நமக்கு 50 ஸ்லாட் இருக்கலாம், 100 ஸ்லாட் இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே நம்ம என்னவா கிரியேட் பண்ணுவோம்னா போல்ஸாக கிரியேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் போல்ஸ் 2ஆக இருக்கலாம், நம்பர் ஆஃப் போல்ஸ் 4ஆக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்கிற மொத்த நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸு எனக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் கொடுக்கலாம், இல்லை 2 ஃபுல் சைக்கிள்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் போலையும் அடுத்ததான் இந்த ஒரு ஸ்லாட்டு எவ்வளோ டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நான் சொல்கிறேன். சரி, இப்போ எக்ஸாம்பிள் இவன் 30 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மக்கிட்ட 720/30 செக் பண்ணிப்போம். ஸோ 2 ஸோ 6 3 2 20. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 24 × 3 6. ஓகேங்களா? எஸ். அப்போது நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா 24 ஸ்லாட் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 24 ஸ்லாட் இருக்கிறேன் ஒரு மெஷின். ஓகேங்களா? ஒரு ஜெனரேட்டர், ஒரு ஆல்டர்னேட்டர். ஸோ ஒரு ஸ்லாட் 30 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. மொத்தம் என்கிட்ட 24 ஸ்லாட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 24 ஸ்லாட் இருந்துச்சுன்னா 30 × 24 நீங்கள் போட்டிங்கன்னா 720 டிகிரிஸ் எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேங்களா? 720 டிகிரிஸ் எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா திஸ் இஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள், திஸ் இஸ் 180 டிகிரி. அப்போ திஸ் இஸ் 180, திஸ் இஸ் 180. அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த மாதிரி 4 ஹாஃப் சைக்கிள்ஸ் வரும். ஓகேங்களா? இல்லைன்னா 2 ஃபுல் சைக்கிள்ஸ் வரும். அப்படி கூட சொல்லலாமா? 2 ஃபுல் சைக்கிள். புரியுது தானே? இங்கே மொத்தமாக 24 ஸ்லாட் இருக்குப்பா. ஒரு ஸ்லாட் 30 டிகிரி ப்ரொவைட் பண்ணி ஸோ மொத்தமாக 24 ஸ்லாட் இருந்ததுனால எனக்கு 720 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் கிடைக்குது. 720 டிகிரின்றது என்னன்னா 2 ஃபுல் சைக்கிளை அதை மீன் பண்ணுது. ஓகேங்களா? அது 2 ஃபுல் சைக்கிளை மீன் பண்ணுது. இப்போ இதில் எத்தனை போல் இருக்குன்னா பாருங்க. திஸ் இஸ் ஒரு போல். ஸோ இது அடுத்த போல், இது அடுத்த போல், அப்போ இது அடுத்த போல். அப்போ 4 போல் இருக்கு அப்படின்றத நான் ஈஸியாக சொல்கிறேன். புரியுது இல்லை? இப்படி தான் ஒரு மெஷினில் ஸ்லாட் ஆங்கிள்னா என்ன. ஸோ அடுத்ததா ஷார்ட் பிச் பண்ணுறோம்ல, அந்த ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆல்ஃபான்னா என்ன, ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆர் கார்டிங் ஆங்கிள்னா என்ன, காயில் ஸ்பேன் பீட்டான்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு கொஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு பொறுமையாகவே எலாபரேட்டாகவே சொல்லிட்டேன். ஒரு முறை புரிஞ்சிக்க தான்ப்பா கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. இதில் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கொஷின் பார்ப்போம். an alternator with pole pitch is 18 slots. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? போல் பிட்ச்ன்றது 18 ஸ்லாட்டாம். ஸோ we know போல் பிட்ச்ன்றது 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். அப்போ 18 ஸ்லாட்டு 180 டிகிரி எலக்ட்ரிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? அப்போ போல் பிட்ச்ன்றது 180 டிகிரிப்பா. ஸோ அந்த போல் பிட்சஸ் 18 ஸ்லாட்ன்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு 18 ஸ்லாட் சேர்ந்து எனக்கு 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட் an alternator with the pole pitch is 180 degree. So pole pitch is 18 slots. The winding is short pitched by 60 degree. The winding is short pitched by 60 degrees. ஓகேங்களா? then coil span beta என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. then coil span beta is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இப்போ ஈஸியாக இதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்க? என்னோட போல் பிட்ச் வந்து 18 ஸ்லாட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா போல் பிட்ச். போல் பிட்ச்னா நமக்கு தெரியும் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை தான் போல் பிட்ச்னு சொல்கிறோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் 18 ஸ்லாட் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த கேஸில் 18 ஸ்லாட்ஸ் சேர்ந்து தான் எனக்கு 180 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்போ 1 ஸ்லாட் ஆங்கிள் என்ன? 1 slot angle என்ன? that is 180 divided by 18, that is 10 degrees. அப்போ என்ன தெரியுதுன்னா that is gamma is 10 degree slot angle.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்லாட் ஆங்கிள் என்னன்னா தட் இஸ் 10 degrees. இப்போ அடுத்த கொஷினுக்கு வாங்க. அடுத்த கொஷின் வந்தீங்கன்னா இஃப் த வைண்டிங் இஸ் ஷார்ட் பிட்ச்டு பை 60 degrees. ஓகேயா, அப்போ வைண்டிங் வந்து 60 டிகிரி ஷார்ட் பிட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வைண்டிங் எவ்வளோ ஷார்ட் பிட்ச் பண்ணியிருக்காங்க? 60 டிகிரி ஷார்ட் பிட்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்ம கிட்ட ஒரு போலில் 18 ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா, ஒரு போலில் நமக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குதுன்னா 18 ஸ்லாட் இருக்குது. ஆனால் அதில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 60 டிகிரியை ஷார்ட் பிட்ச் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்பா? சிம்பிள் தான். ஓகேங்களா, இந்த போல் எடுத்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த போலில் நம்ம எடுத்தோம்னா 18 ஸ்லாட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நமக்கு 18 ஸ்லாட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஆங்கிள் இஸ் 10 டிகிரி. ஒவ்வொரு ஸ்லாட்டும் நமக்கு 10 டிகிரி எனக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேயா, ஒவ்வொரு ஸ்லாட்டும் எனக்கு 10 டிகிரி எனக்கு ப்ரொவைட் பண்ணுது. அப்போது காயில் ஸ்பேன் பீட்டாவோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. ஷார்ட் பிட்ச் ஆங்கிள் வந்து 16னா நமக்கு என்ன தெரியும்பா? ஸோ தட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் 180 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா இஸ் 60 டிகிரிஸ். அப்போ பீட்டாவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ பீட்டா ஆங்கிள்லையும் சொல்ல முடியும், ஸ்லாட்டாகவும் என்னால் சொல்ல முடியும். பீட்டா எத்தனாவது ஸ்லாட்டில் இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஓகே, அப்போ 180 மைனஸ் 60, அப்போ பீட்டாவோட ஆங்கிள் என்னன்னா 120 டிகிரி எலக்ட்ரிக்கல். ஓகே, ஸோ இப்போ பீட்டாவை பார்த்தீங்கன்னா 120 டிகிரி எலக்ட்ரிக்கல் எங்கே வருதோ அந்த இடத்துல கனெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ சிம்பிள் பாருங்கள். இப்போ இவன் வந்து 0 டிகிரி எலக்ட்ரிக்கலில் இருக்கான்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நீங்கள் பார்க்குறப்ப 10 டிகிரி. ஓகே, இவன் 0ன்னா அடுத்த ஸ்லாட் 10 டிகிரி, 20 டிகிரி, 30, 40, ஸோ 50, 60 கீப் ஆன் 120 டிகிரி எந்த ஸ்லாட்டில் வருதோ அந்த இடத்துல தான் என்னோட அடுத்த ஒயர் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். 0 டிகிரியில் ஒன்று இருக்குன்னா அடுத்து 180 டிகிரி 120 டிகிரியில் அடுத்த ஒயர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். சார் இப்போது இதுக்கிடையில் எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில எத்தனை ஸ்லாட் இருக்குப்பா? ஸோ we know 120 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு ஸ்லாட்டோட ஆங்கிள் என்னப்பா? ஒன் ஸ்லாட் ஆங்கிள் இஸ் 10 டிகிரிஸ். அப்போ 120 தானே இங்கே இருக்கிறது மொத்தமே. 120 டிவைட் பை 10. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா விட் இஸ் 12 ஸ்லாட்ஸ். அப்போ பீட்டான்றது என்னப்பா? பீட்டான்றது தட் இஸ் 12 ஸ்லாட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுவே ஆல்ஃபாவும் உங்களால் சொல்ல முடியும். ஆல்ஃபான்றது என்னப்பா? ஆல்ஃபா இட் இஸ் 6 ஸ்லாட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ஸ்லாட் இருக்குப்பா. 18 ஸ்லாட்டில் ஸோ பீட்டான்றது 12 ஸ்லாட்டு, ஸோ ஆல்ஃபான்றது 6 ஸ்லாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மொத்தம் 18 ஸ்லாட் இருக்கிற ஒரு மெஷினில், ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 18 ஸ்லாட் இருக்கிற ஒரு மெஷினை எடுத்தீங்கன்னா இது என்னோட 18வது ஸ்லாட். இவன் வந்து ஃபஸ்ட்டுன்னா ஸோ ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இவன் 19ல் இருப்பான். இன் பிட்வீனில் 18 ஸ்லாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இன் பிட்வீனில் நமக்கு 18 ஸ்லாட்ஸ் இருக்குன்னா ஸோ இங்கே என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 ஸ்லாட் இருக்கிறதுல நான் வந்து எங்கே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்? 12வது ஸ்லாட்லேயே கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 12வது ஸ்லாட்லேயே கனெக்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் 12th ஸ்லாட். ஓகே, இப்போ இது எத்தனாவது ஸ்லாட்? திஸ் இஸ் 19th ஸ்லாட். அப்போ இன் பிட்வீனில் இருக்கிற ஸோ எத்தனை ஸ்லாட்டுப்பா? 6 ஸ்லாட்டு. ஓகேயா, இங்கே இன் பிட்வீனில் இருக்கிற 6 ஸ்லாட்டு நான் ஏர்லியராக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஷார்ட் பிட்ச் நமக்கு தெரியும். ஸோ 6 ஸ்லாட்டு நம்ம பிட் ஏர்லியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஷார்ட் பிட்ச் வைண்டிங். ஓகே, இந்த கொஷினில் நமக்கு பீட்டாவை ஸ்லாட்டில் கேட்டால் 12 ஸ்லாட்டு, ஆங்கிளாக கேட்டாங்கன்னா 120 டிகிரி. ஓகேயா, ஸோ அவ்வளவுதான், அந்த கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ இன்னும் ஒரு கொஷின் மட்டும் பார்த்துட்டா அவ்வளவுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வைண்டிங்க்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபேஸ் பெல்ட்னா என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இதில் நம்ம சிங்கிள் லேயர் வைண்டிங், டபுள் லேயர் வைண்டிங்ன்ற ஒரு சின்ன கான்செப்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் லேயர் வைண்டிங்னா சிம்பிள் தான், உங்களுக்கு முன்னாடியே வேணா சொல்கிறேன். சிங்கிள் லேயர்னா நமக்கு ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும்தான் இருக்கும் என்னோட ஸ்லாட்டில். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டுக்குள்ளே ஒன்லி ஒன் கண்டக்டர் மட்டும்தான் இருக்கும். ஒரு லேயர் ஆஃப் கண்டக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சிங்கிள் லேயர் வைண்டிங். இது நம்மளோட சிங்கிள் லேயர் வைண்டிங். ஸோ டபுள் லேயர் வைண்டிங்னா நமக்கு 2 லேயர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது லேயர் 1, ஸோ இது என்னோட லேயர் 2. சார் இதுக்குள்ளே நிறைய மல்டிபிள் கண்டக்டர்ஸும் இருக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மல்டிபிள் கண்டக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயும் மல்டிபிள் கண்டக்டர்ஸ் இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு லேயர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் கண்டக்டர்ஸை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த மொத்த கண்டக்டர்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இதை வந்து ஷார்ட் பிச் பண்ணலாம். நம்ம ஷார்ட் பிச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா இவனை மட்டும் எடுத்துருவோம். ஸோ இங்கே 2 ஒயர் இருக்குல்ல, 2 ஒயரில் இருக்கிறத எடுத்துட்டு ஸோ ஒரு ஒயரை அங்கே வச்சுட்டு அடுத்ததை வந்து என்னோட இயர்லியர் பிட் ஸ்லாட்டில் நான் ஷார்ட் பிச் பண்ணி விடுவேன். இது என்னோட அடுத்த இயர்லியர் ஸ்லாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஷார்ட் பிச். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் லேயர் வைண்டிங்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். டபுள் லேயர் வைண்டிங்னா 2 லேயர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். இப்போ கொஷின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த கொஷின் போகலாம். 3 phase 4 pole 3 phase 4 pole alternator with double layer winding 3 phase 4 pole with double layer winding has 18 slots. Layer winding generator has 48 slots. 18 கிடையாது, 48 slots. அடுத்ததா the winding is short pitched by 4 slot. The winding is short pitched by 4 slot. Then the pitch factor is so என்னோட pitch factor என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுது இல்லப்பா? ஸோ இந்த இடத்துல which is a 4 pole 3 phase alternator. ஸோ இங்கே நமக்கு டபுள் லேயர் வைண்டிங்ஸ் இருக்குது. இந்த ஜெனரேட்டரில் நமக்கு 48 ஸ்லாட் இருக்குது. அடுத்ததாக அந்த வைண்டிங் வந்து ஷார்ட் பிச் தான் பண்ணுறாங்க. எத்தனை ஸ்லாட்டை பண்ணுறாங்கன்னா 4 ஸ்லாட்டை பண்ணுறாங்க. தென் த பிச் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு நோட் மட்டும் எழுதிக்கோங்க. இன் சிங்கிள் லேயர் வைண்டிங், இன் டபுள் லேயர் வைண்டிங்கை பார்ப்போம். இன் டபுள் லேயர் வைண்டிங் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஒரு காயில்னா என்ன சொல்லுவோம்? ஒரு காயில்னா ஸோ இங்கே ஒரு வயரு, இங்கே ஒரு வயரு. வெதர் இது டபுள் லேயர் வைண்டிங்காக இருந்தாலும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இது டபுள் லேயர் வைண்டிங் இப்படி இருக்கும். ஓகே, சி இது ஒரு ஸ்லாட். திஸ் இஸ் ஸ்லாட் 1, ஸ்லாட் 2. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனைப்பா இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் காயில் இதில் எத்தனை இருக்குப்பா? நம்பர் ஆஃப் காயில்ஸ் இங்கே எத்தனை இருக்குன்னா ஸோ வி ஹேவ் 2 காயில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு காயில். ஸோ ஒரு ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஒரு காயில், 2 ரவுண்ட் இருந்துச்சுன்னா 2 காயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் இருக்கும். 2 முறை நம்ம சுற்றி இருப்போம். அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரவுண்ட் பண்ணியிருப்போம். சிம்பிள் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் 1 காயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் 1 காயில். ஸோ அதையே இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இவனோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இவனோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இவனை அவனோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் 2 காயில்.
ஓகே, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா that is 2 coil. புரியுதா? 2 ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன், புரியுது இல்லை? 2 முறை நான் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். this is 2 coil. ஸோ இவன் வந்து 1 coil. இங்கே பாருங்க, இது எத்தனை காயில்ப்பா? எஸ், டெஃபினட்டாக இதை நம்ம பார்த்தாலே தெரியுது. this is 2 coil. கிளியர் தானே? டபுள் லேயர் வைண்டிங்னா ஸோ நார்மலாக ஜஸ்ட் இந்த 2 ஒயர் இருக்குப்பா, ஓகேங்களா? ஸோ இங்கே 2 ஒயர் இருக்கு. ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 காயில்ஸ் கிடைக்குது, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஸ்லாட் 1, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு, திஸ் இஸ் செகண்ட் ஸ்லாட்டு. இன் டபுள் லேயர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்பர் ஆஃப் காயில் இஸ் ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட். புரியுது இல்லை? இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் இருக்கு, அதே மாதிரி 2 காயில்ஸ் இருக்கு. புரியுது இல்லை? 2 காயில்னா சிம்பிள் தான்ப்பா, ஒரு ரொட்டேஷன் இது, ஓகேங்களா? ஒரு ரொட்டேஷன் இது. ஸோ அடுத்த ரொட்டேஷன் இது நீங்கள் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நோன் ஆஸ் 2 காயில், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 ரொட்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் 2 காயில். இங்கே பார்த்தீங்கன்னா டியூ டு த டபுள் லேயர் வைண்டிங் அங்கே எனக்கு என்ன நடந்திருக்கும்னா 2 ரொட்டேஷன்ஸ் இருக்கும். எஸ், இப்படி இருக்கும். புரியுதா? திஸ் இஸ் வாட் 2 காயில். ஸோ இங்கே இருக்குல்ல, அதே மாதிரி தானே இருக்குது. இங்கே 2 காயில் இருக்குது. ஸோ இன் டபுள் லேயர் வைண்டிங்கில் இது இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் காயில்ஸ்ன்றது ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸாக இருக்கும். இங்கே 2 ஸ்லாட் இருந்துச்சுன்னா அதில் 2 காயில் இருக்குது, கரெக்டாக? அதில் 2 ஸ்லாட் இருந்துச்சுன்னா 2 காயில் இருக்குது. இப்போ சிங்கிள் லேயர் வைண்டிங்க்கு வரேன். ஸோ நம்ம பார்த்தோம் சிங்கிள் லேயர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் we have only 1 coil, கரெக்டாக? இங்கே டபுள் லேயர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வைண்டிங்கோட ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயில், இங்கே ஒரு காயில் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்லாட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் நமக்கு ஒரே ஒரு காயில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஸோ இது ஸ்லாட் 1ன்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? திஸ் இஸ் ஸ்லாட் 1 கண்டக்டர். ஸோ அடுத்ததா இது என்னோட ஸ்லாட் 2 கண்டக்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல இப்படி இருக்குது. இங்கேயுமே என்ன இருக்கும்? இங்கே ஒரு ஒயர் இருக்குது, அது ஒரே ஒரு ஒயர் தான்ப்பா, ஓகேங்களா? ஸோ ஈஸி வந்து ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நமக்கு கிளியராக தெரியும்ப்பா, ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் நவ் அவங்க ப்ராப்பராக இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ ஈஸிக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட்ஸே நடக்கும், ஓகேங்களா? ஸோ டிஎன்இபியில் ஸோ ஈஸி வேக்கண்ட் இருக்குது, ஓகேங்களா? அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போடுவாங்க. பட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில், ஏன்னா டிஎன்இபியில் நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம எதையும் இப்போவே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட். ஆனால் பிடபிள்யூடி அண்ட் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஈஸிக்கு நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் எலிஜிபிளாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லாட் 1, this is slot 2. ஸோ இது எத்தனை காயில்ப்பா? விச் இஸ் ஒன்லி 1 காயில் தான். ஏன்னா ஒரே ஒரு டர்ன் தான் இருக்குது, ஒரே ஒரு ரொட்டேஷன், ஒன்லி 1 டர்ன் இருக்குது, 1 டர்ன் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 டர்ன். ஓகேங்களா? திஸ் இஸ் 1 டர்ன் அண்ட் இட் இஸ் 2 டர்ன். இங்கே பார்த்தீங்கல்ல, ஸோ இதுக்கு 2 டர்ன் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் காயில்ஸ் எத்தனை இருக்குது இதில்? number of coils is 1. ஆனால் number of slot 2 இருக்கே, கரெக்டா? இதுக்கு தேவைப்படுற நம்பர் ஆஃப் ஸ்லாட்ன்றது 2 இருக்கு. ஒரு காயில வைக்கணும்னாலே இப்போ பார்த்தீங்களா, சிங்கிள் லேயர் வைண்டிங்கில் நீங்கள் ஒரு காயில வைக்கணும்னாலே 2 ஸ்லாட்ஸ் தேவைப்படுது. புரியுதா? சிங்கிள் லேயர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு காயில வைக்கணும்னாலே 2 ஸ்லாட் தேவைப்படுது. ஆனால் டபுள் லேயர் வைண்டிங்கில் அந்த 2 ஸ்லாட் இருந்தால் என்னால் 2 காயில வைக்க முடியும். புரியுது இல்லை? சிங்கிள் லேயர் வைண்டிங்கில் என்னால் 2 ஸ்லாட் இருந்தால் தான் ஒரே காயில வைக்க முடியுது. ஆனால் டபுள் லேயர் வைண்டிங்கில் என்னால் 2 ஸ்லாட் இருந்தால் 2 காயிலே வைக்க முடியுது. தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டபுள் லேயர் வைண்டிங். டபுள் லேயர் வைண்டிங் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம்? இங்கே நம்பர் ஆஃப் காயில்ஸ் இஸ் ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட்னு எழுதுனா, அப்போ இங்கே எப்படி எழுதுறது? நம்பர் ஆஃப் காயில் இஸ் ஈக்குவலன் டு
ஸோ இப்படி நம்ம எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் காயில் இஸ் ஈக்குவல் டு 1/2 த நம்பர் ஆஃப் ஸ்லாட்னு எழுதலாம். 1/2 நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் காயில் இஸ் ஈக்குவல் டு 1/2 நம்பர் ஆஃப் ஸ்லாட்டு. இதுக்கு என்ன மீனிங், நான் இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றா இதை போட்டு ப்ரூவ் பண்ணுறேன். இது ஏன் நான் எப்படி எழுதுனேன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக என்கிட்ட 48 ஸ்லாட் இருக்குப்பா. ஓகேயா? ஸோ நம்மக்கிட்ட எக்ஸாம்பிளாக 48 ஸ்லாட் இருக்குது. நமக்கு என்ன தெரியும், ஒரு காயிலுக்கு 2 ஸ்லாட் வேணும். புரியுது இல்லை? இது ஒரே ஒரு காயில் தான். ஒரே ஒரு காயில் ரெக்வயர்ஸ் 2 ஸ்லாட்ஸ். ஓகே, அப்போ 48 காயில் இருக்குது, 48 ஸ்லாட் இருக்கு. இன்னைக்கு எத்தனை காயில் இருக்குன்னா டிவைடட் பை 2 போடலாம்ல. டிவைடட் பை 2 போட்டால் அப்போ 24 காயில்ஸ் இருக்கும். புரியுதுல? என்கிட்ட மொத்தமாக 48 ஸ்லாட் இருக்குப்பா. ஸோ அதில் எத்தனை காயில் என்னால் வைக்க முடியும்னா 24 ஸ்லாட்ஸ் தான் 24 காயில்ஸ் தான் என்னால் வைக்க முடியும். இதுலேயும் போட்டு பாருங்களேன், 48 டிவைட் பை 2 போட்டால் 24 தானே வருது. அதனால தான் அந்த கிவன் ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது புரியுது இல்லை? ஸோ இப்போ சிங்கிள் லேயர் வைண்டிங்னா என்ன, டபுள் லேயர் வைண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த கிவன் கொஷனுக்கு போகலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கிவன் கொஷனில் என்ன சொல்கிறாங்க, 3 phase 4 pole ஆல்டர்னேட்டர் டபுள் லேயர் வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 48 ஸ்லாட் இருக்குது. ரைட், மொத்தமாக 48 ஸ்லாட் இருக்குது. அடுத்ததா வைண்டிங்கை ஷார்ட் பிச் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஸ்லாட்னா 4 ஸ்லாட்டை ஷார்ட் பிச் பண்ணியிருக்காங்க. அப்போ பிச் ஃபேக்டர் என்ன, கேபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வி வாண்ட் கேபி. ஓகே, இப்போ சிம்பிள் தான். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னால் ஈஸியாக நம்பர் ஆஃப் காயில்ஸை சொல்ல முடியும். ஏன்னா இட் இஸ் அ டபுள் லேயர் வைண்டிங். ஏன்னா இப்போ தானே பார்த்தோம், இன் டபுள் லேயர் வைண்டிங் த நம்பர் ஆஃப் காயில் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட். அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் காயில் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவுப்பா, ஸோ தட் இஸ் 48 காயில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளால என்ன சொல்ல முடியுது, 48 காயில்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஓகேங்களா? ஸோ 48 ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த 48 ஸ்லாட்ஸ் தான், இந்த 48 ஸ்லாட்ஸ் தான் 4 போலா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, this 48 ஸ்லாட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு the 4 pole. இந்த மெஷின் ஃபுல்லாகவே 48 ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் ஃபுல்லாகவே நமக்கு 48 ஸ்லாட் இருக்குது. அந்த 48 ஸ்லாட் தான் 4 போலாக பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? திஸ் 48 ஸ்லாட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 4 போல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 48 ஸ்லாட்ஸ் தான் 4 போலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஈச் போல் கண்டைன்ஸ், ஸோ எத்தனை ஸ்லாட்பா, ஸோ 48 டிவைடட் பை 4, அப்போ போட்டிங்கன்னா தட் இஸ் 12 ஸ்லாட்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு போலுமே 12 ஸ்லாட்டை நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 12 ஸ்லாட்ஸ் ஆர் கிவிங் 180 டிகிரி ஆங்கிள். அப்போது 12 ஸ்லாட்டு இஸ் கிவிங் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். அப்போ ஒரு ஸ்லாட் எவ்வளோ கொடுக்குதுப்பா, ஒரு ஸ்லாட்டு 180 டிவைட் பை 12. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ என்னப்பா வரும், 180 டிவைட் பை 12 ஸ்லாட் ஆங்கிள் என்ன வரும், 15. எஸ், முன்னாடி நம்ம பார்த்தோம் 15 × 12 15 10 150. எஸ், கரெக்ட். அப்போ ஒரு ஸ்லாட் ஆங்கிள் தட் இஸ் காமானா. ஸோ இப்போ காமான்றது 15 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கிவன் கொஷனுக்கு வாங்க. ஸோ த கொஷின் இஸ் ஷார்ட் பிச்டு பை, the winding is short pitched by 4 slots. ஓகே, இந்த கொஷின்ல இந்த வைண்டிங்கை நம்ம 4 ஸ்லாட்ல ஷார்ட் பிச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, the winding is short pitched by 4 slots. அப்ப சார் நமக்கு என்ன தெரியும், அந்த ஆங்கிள் 4 × 15 டிகிரி இல்லை. அப்போ இதுதான் என்னோட ஆல்ஃபா கார்டிங் ஆங்கிள் ஆர் ஷார்ட் பிச் ஆங்கிள்.
ஸோ என்னால் என்ன சொல்ல முடிஞ்சிச்சு, ஷார்ட் பிச்சு எவ்வளோ ஸ்லாட்டுன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஸ்லாட்டுக்கான ஆங்கிளும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது 14 × 15 4 × 15 எவ்வளோப்பா, தட் இஸ் வாட் 60 degrees. எனக்கு என்ன வேணும், இந்த கொஷனில் கேபி தான் கேட்குறாங்க. கேபி இஸ் a cos alpha divided by 2. ஓகேயா, ஸோ அப்போ cos of 60/2. அப்போ cos of 30 is what, 0.866, that is √6 divided by 2. ஓகே, இதுதான் என்னோட given answer. ஓகே, ஸோ இது என்னோட ஃபுல் டபுள் லேயர் வைண்டிங்காக இருந்தா, அதுவே சிங்கிள் லேயர் வைண்டிங்காக இதே given question is a சிங்கிள் லேயராக இருந்தா, இதே given question if the question is single layer. ஓகே, இதுவே என் கொஷின் சிங்கிள் லேயர் வைண்டிங் கொஷினாக இருந்தால் நம்பர் ஆஃப் காயில்ஸ் என்னவா இருக்கும்னா, ஓகேங்களா, ஸோ என்னோட நம்பர் ஆஃப் காயில்ஸ் என்னவா இருந்திருக்கும், இந்த நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸும் என்னவா இருந்திருக்கும்னா அப்படியே டபுளாக மாறி இருக்கும். ஸோ ஃபர்தராக அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா, நம்ம எப்பவுமே டபுள் லேயர் வைண்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இந்த டபுள் லேயர் வைண்டிங்கில் மட்டும்தான் ஷார்ட் பிச் இஸ் பாசிபிள். ஓகேயா, ஸோ நோட்டு ஜஸ்ட் இந்த நோட் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். We always prefer double layer winding over single layer winding. We always prefer double layer winding over single layer winding because short pitch winding is possible அப்படினு கூட போட்டுக்கலாம். short pitch is possible only for double layer wound. ஸோ நீங்கள் வந்து டபுள் லேயர் வைண்டிங்கை பண்ணால் மட்டும்தான் ஷார்ட் பிச் நம்மளால் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் லேயர் வைண்டிங்கை நீங்கள் பண்ணிங்கன்னா ஷார்ட் பிச் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அவர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேயா, ஸோ இதுதான் நம்மளோட கேஸ். அடுத்ததா நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு, ஃபேஸ் பெல்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. ஓகேயா, இப்போ ஃபேஸ் பெல்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே திங் தான்ப்பா. ஓகேங்களா, ஸோ ஃபேஸ் பெல்ட்டை மட்டும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஸ்மால் m அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸ் பெல்ட்டு, ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு எல்லாமே எந்த வைண்டிங்கில் மட்டும்தான் பாசிபிள்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கில் தான் பாசிபிள். ஸோ என்னோட கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பெல்ட்டோ ஃபேஸ் ஸ்ப்ரெட்டோ ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் திஸ் ஐ எம் டேக்கிங் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் டேக்கிங் 3-phase 2-pole 18 slot ஆல்டர்னேட்டரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது 2 போல் இருக்கிற 18 slot ஆல்டர்னேட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் நார்த் போல், ஸோ இதோட வைண்டிங்கை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். திஸ் இஸ் நார்த் போல், திஸ் இஸ் சவுத் போல். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும், we have 3-phase winding. ஸோ இங்கே நமக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குது, 18 ஸ்லாட் இருக்குது. இங்கே 9 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா, இங்கேயும் நமக்கு 9 இருக்கும். சரி, இப்போ பாருங்க. ஸோ இது என்னோட ஆர் ஃபேஸ். ஓகேங்களா, ஆர் ஃபேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வைண்டிங் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். அப்போ R1 வயர் இருக்கும், அடுத்ததா R2 வயர் இருக்கும், அடுத்ததா R3 இருக்கும். ஓகே, திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ இதோட அடுத்த எண்டு இதோட கனெக்டாக இருக்கும், இப்படி கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த கனெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஒயரை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். திஸ் இஸ் R1 டேஷ்.
R1 டேஷ்னா R1 ஓட கனெக்ட் ஆகிற ஒயர். அதே மாதிரி R2 டேஷ், R2 டேஷ்னா R2 ஓட கனெக்ட் ஆகிற ஒயர். சிமிலரா R3 டேஷ், இது என்னோட R3 ஓட கனெக்ட் ஆகிற ஒயர். ஸோ இது என்னோட R ஃபேஸோட ஒயர் இருக்கும். இட் இஸ் 3 ஃபேஸ் மிஷின் சொல்லிட்டாங்க. 3 ஃபேஸ் மிஷினில் அப்போ R ஃபேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக Y ஃபேஸ்க்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா Y1ஓட ஒயர் இருக்கும், Y2ஓட ஒயர் இருக்கும், ஸோ Y3ஓட ஒயரும் இருக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் அடுத்த போலோட கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் Y1, Y2, Y3. அங்கே இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ Y1 டேஷ் இருக்கும், Y2 டேஷ் இருக்கும், ஸோ Y3 டேஷ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது ப்ளூனா, ஸோ RYB, B1, B2, ஸோ B3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா B1 டேஷ், B2 டேஷ், B3 டேஷ். ஸோ இந்த வைண்டிங்ஸ் எல்லாமே இப்படி கனெக்டாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி எல்லா போல்லையுமே கனெக்டாக இருக்கும், எல்லா ஃபேஸ்க்கும் கனெக்டாக இருக்கும். நான் வந்து ப்ளூ ஃபேஸ்க்கு மட்டும் காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்க்கும் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் இந்த மெஷினை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுறப்ப இது ஒரு சர்க்குலராக இமேஜின் பண்ணணும். ஸோ இப்படி சர்க்குலராக எனக்கு கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாமே R ஃபேஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே R ஃபேஸ் தான். அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே B ஃபேஸ் தான். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே C ஃபேஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த R ஃபேஸையே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ இந்த வைண்டிங்க்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். என்ன பண்ணுறோம், வைண்டிங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஒரே ஸ்லாட்லேயே கொடுக்காம. ஸோ அடுத்தடுத்த ஸ்லாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா அப்போது இது எத்தனை ஸ்லாட்டுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் ஃபேஸ் பெல்ட். இங்கே பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3. அப்போ இதை வந்து நான் 3 ஸ்லாட்டில் பிரித்து வச்சுருக்கேன். ஒரே ஃபேஸ் தான், R ஃபேஸ் தான். ஆனால் R ஃபேஸையே நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 ஸ்லாட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கேன்னா. ஸோ இதுக்கு பேர் தட் இஸ் ஃபேஸ் பெல்ட். ஓகே, ஸோ இதுதான் தட் இஸ் ஃபேஸ் பெல்ட். இப்போ இதை வந்து நான் மேலே எழுதிடுறேன், ஏன்னா இங்கே நமக்கு ஸ்பேஸ் வேணும் அதை எழுதுறதுக்கு. ஸோ இங்கே வேணா எழுதிடலாம். திஸ் இஸ் 2 pole 18 slots 3 phase alternator, that's it. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த ஆங்கிள் தான் நம்மளோட ஃபேஸ் பெல்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள் தான் தட் இஸ் ஃபேஸ் பெல்ட். இப்போ நமக்கு ஒரு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 1 போல்னா, திஸ் இஸ் நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சவுத் போல். இந்த நார்த் போலும் சேர்ந்து தான் எனக்கு எவ்வளோ டிகிரி கொடுக்கும், 180 டிகிரி கொடுக்கும். ஸோ 180 டிகிரி இஸ் பிகாஸ் ஆஃப் நார்த் போல். இந்த நார்த் போலில் எனக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குது, மொத்தம் 9 ஸ்லாட் இருக்குது. அப்போ 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 20. அப்போ ஒரு ஸ்லாட் எனக்கு எவ்வளோ டிகிரி ஆங்கிள் கொடுக்கும்னா 20 டிகிரி கொடுக்கும். அப்போ இந்த கிவன் கொஷனுக்கு நீங்கள் காமாவை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபார் திஸ் கொஷின் காமான்றது 20 டிகிரி. புரியுதா, ஸ்லாட் ஆங்கிள். அப்போ பாருங்க ஒரு ஃபேஸ் எவ்வளோ டிகிரி ஆங்கிளுக்கு கனெக்டாக இருக்குது. எஸ், திஸ் இஸ் இந்த கேஸோட ஃபேஸோட பெல்ட் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா, இந்த கிவன் கொஷினோட ஃபேஸ் பெல்ட் என்னன்னா தட் இஸ் 60 டிகிரிப்பா. புரியுது இல்லை? ஸோ நான் எப்படி 60 டிகிரின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த கிவன் கொஷினை நான் பார்க்குறேன். ஸோ இந்த கிவன் கொஷின் ஒரு 3 ஃபேஸ் மிஷினு. ஸோ அதில் நமக்கு மொத்தம் 18 ஸ்லாட் இருந்துச்சு. ஸோ அப்போது 2 போல் இருந்துச்சு. அப்போ 2 போல்னால் 9 ஸ்லாட் இங்கே 9 ஸ்லாட் அங்கன்னு நான் சொல்லிட்டேன். இது ஒரு 3 ஃபேஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 3 ஃபேஸ்ன்னா அப்போ என்னப்பா ஆகிடும், ஸோ இதை 3 ஃபேஸ் வைண்டிங்ஸும் இருக்கும். திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். அதனால ஒவ்வொரு 3 ஸ்லாட்டை ஒவ்வொரு ஃபேஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொரு 3 ஸ்லாட்லேயுமே ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும், ஆனால் அதே ஒயர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும். ஸோ அது எவ்வளோ டிகிரி வரையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதுக்கு பேர் தான் ஃபேஸ் பெல்ட்டு.
ஓகேங்களா. ஸோ இப்போ R1 R2 R3ன்றது மூணுமே ஆர் ஃபேஸ் தான். ஆனால் அந்த ஆர் ஃபேஸ் 60 டிகிரி வரைக்கும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல ஃபேஸ் பெல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இந்த ஃபேஸ் பெல்ட்ன்றது 3, ஃபேஸ் ஸ்ப்ரெட்னா தான் 60. ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்லாட்டை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ஃபேஸ் பெல்ட். ஓகே, ஃபேஸ் பெல்ட்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்லாட் M, ஃபேஸ் பெல்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது M. இங்கே எத்தனை ஸ்லாட் இருக்குது? 1 2 3. ஸோ இங்கே M is 3. ஃபேஸ் பெல்ட் அப்படின்னா எத்தனை ஸ்லாட் இருக்குன்றது சொல்கிறது மட்டும்தான். ஓகேங்களா. இங்கே 1 ஸ்லாட்டு 2 ஸ்லாட்டு 3 ஸ்லாட்டு. அப்போ ஒவ்வொரு போல்லையுமே ஒவ்வொரு ஃபேஸுக்கு எனக்கு 3 ஸ்லாட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஃபேஸ் பெல்ட்ன்றது 3ன்னா எதை மீன் பண்ணுதுன்னா ஒவ்வொரு போல்லையுமே ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஆர் ஃபேஸுக்கும் 3 ஸ்லாட் இருக்கு அப்படின்றத மீன் பண்றதா என்னோட ஃபேஸ் பெல்ட். இதுதானே ஃபேஸ் பெல்ட் M. ஓகேங்களா. இதுதான் ஃபேஸ் பெல்ட் M. அதோட ஆங்கிள் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபேஸ் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட்ன்றது இதோட ஆங்கிள். ஸோ ஒரு ஸ்லாட்டோட ஆங்கிள் 20 டிகிரி, 20 × 3 60 டிகிரின்றதுக்கு பேர் ஃபேஸ் ஸ்ப்ரெட். ஸோ எவ்வளோ டிகிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது சொல்றது தான். ஓகேங்களா. பெல்ட்னா எத்தனை ஸ்லாட்னு நம்ம சொல்றதுக்கு பேர் தான் ஃபேஸ் பெல்ட். ஓகே, அப்போ ஃபேஸ் பெல்ட்னா ஃபேஸ் பெல்ட் இஸ் a group of slot. ஓகேங்களா. for each pole under. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்குவோம். ஃபேஸ் பெல்ட் இதை நம்ம எப்படி சார் சிம்பிளாக சொல்லலாம்? ஃபேஸ் பெல்ட்ன்றது குரூப் ஆஃப் ஸ்லாட். எத்தனை குரூப் ஆஃப் ஸ்லாட்டு? அண்டர் ஈச் ஃபேஸ். ஓகேங்களா. அண்டர் ஈச் ஃபேஸ். ஃபேஸ் பெல்ட் இஸ் a group of slot for each pole ஓகேங்களா. for each pole under each face. ஓகேங்களா. அதாவது ஒரு போல்ல ஈச் ஃபேஸுக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா. ஒரு போல்ல ஈச் ஃபேஸுக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஃபேஸ் பெல்ட். ஓகேங்களா. ஒரு போல்ல ஈச் ஸ்லாட்டுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஃபேஸ் பெல்ட். ஓகேயா. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்காக இருக்கிறதுனால ஃபேஸ் பெல்ட் இருக்குப்பா. ஓகேங்களா. இது டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்காக இருக்கிறதுனால ஃபேஸ் பெல்ட் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, அடுத்த ஒரு வைண்டிங் நான் உங்களுக்கு டிரா பண்றேன். ஓகே, அந்த வைண்டிங்ல ஃபேஸ் பெல்ட்டை நீங்க சொல்ல போறீங்க. சரி, இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 அதே மெஷினே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதே மெஷின், அதில் என்ன போல் இருந்துச்சோ அதே போல். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இது என்னோட R1 சேம் R2 அதே இதில் தான் R2வும் இருக்கான். சேம் அகெயின் அதுலேயே வில் பி R3 சேம் R3. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயுமே. இங்கே R1 டேஷ் R2 டேஷ் R3 டேஷ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே Y1 டேஷ் Y2 டேஷ் Y3 டேஷ் அதே மாதிரி ரெட் 1 டேஷ். ஸோ இதே மாதிரி தான் B1 B2 B3. ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம பெருசாக அடுத்த ஸ்லாட்டும் வரைய வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் இந்த கேஸில் ஃபேஸ் பெல்ட். ஓகேயா. ஃபேஸ் பெல்ட்னா மொத்த ஒயர் R1 R2 R3 எவ்வளோ ஸ்லாட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா திஸ் இஸ் ஃபேஸ் பெல்ட். ஸோ இந்த கேஸில் பாருங்களேன், ஃபேஸ் பெல்ட் M என்னவா இருக்கு? 1 ஸ்லாட் தான். எல்லா இடத்துலையுமே எல்லா ஒயர்லையுமே Rல எடுத்தாலோ Bல எடுத்தாலோ
இல்லை எல்லோவில் எடுத்தாலோ எல்லாத்துலேயுமே ஃபேஸ் பெல்ட் ஒன்று தான். M is 1. ஸோ M is 1. M is 1. நான் ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டாக பண்ணியிருக்கோம். வைண்டிங் எல்லாமே கான்சென்ட்ரிக்காக கொடுத்துட்ருக்கோம், ஒரே இடத்துல வச்சுருக்கோம். ஸோ திஸ் வைண்டிங் இஸ் நோன் ஆஸ் கான்சென்ட்ரிக் வைண்டிங், கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். ஸோ எப்போவுமே கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்னா the M is always 1. ஓகேங்களா? ஃபார் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம்மோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கில் பாருங்கள் M1, M2, M3. ஸோ 3 ஸ்லாட் இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங், ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் ஆல்வேஸ் M is greater than 3. சரி, டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் greater than 2. ஓகேங்களா? ஸோ greater than or equivalent to 2, ஒன்றுக்கு மேலே, கிளியரா? ஒன்றுக்கு மேலே இருக்கலாம். ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் M is always greater than 2. ஓகேங்களா? ஃபார் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்னா M equivalent to 1. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கிறது ஃபேஸ் ஸ்ப்ரெட் எப்பவுமே 2க்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? 2க்கு மேலே தான் இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ ஃபேஸ் ஸ்ப்ரெட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்க, ஃபேஸ் ஸ்ப்ரெட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபேஸ் ஸ்ப்ரெட்னா இட் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் ஃபார் திஸ் ஃபேஸ். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி வந்திருக்கு? ஸோ 3 into 20 degree. So that is what? 60 degree. It is known as phase spread. Sir, இந்த இடத்துல எழுதிருக்கேனே M into gamma, that is M gamma. Phase spread என்னன்னா M gamma. So M number of phase belt into slot angle நீங்க multiply பண்ணீங்கன்னா that is a phase spread. Okay, so இதுதான் என்னோட phase spread. That is M gamma. Okay, இப்போ இதுக்கான ஸ்டேட்மென்ட் எழுதலாம்ல. angle subtended by each phase belt. each phase belt ஆல கிடைச்ச angle தான். So angle subtended by ஓகேங்களா? So angle subtended by each phase belt. அடுத்ததா phase spread in n phase machine. So phase spread in n phase machine. single phase machineல phase spread என்னவா இருக்கும்? 2 phase machineல 3 phase machineலலாம் நம்ம பார்ப்போம். phase spread in n phase machine, that is 180 by n. Okay, அப்போ for example அப்போ single phase 2 phase 3 phase கெல்லாம் பார்ப்போம். அப்போ for single phase machine 180 by 1. அப்போ phase spread என்னன்னா 180 degrees. single phase machineக்கு phase spread. அப்போ 2 phase machine இருந்தா 180 by 2, that is 90 degree. 3 phase machinesக்கு நம்ம இப்போதானே பார்த்தோம். நம்ம பார்த்தோம்ல 3 phaseக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? 180 by 3, that is 60 degrees. ஓகேங்களா? இந்த 60 degreesன்றது மாறாது. நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமானாலோ சரி, நம்பர் ஆஃப் போல்ஸ் கம்மியானாலோ சரி. ஸோ இதுக்கான டிகிரீஸ்ன்றது நமக்கு மாறாது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்ததா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை நீங்கள் பார்த்தீங்க, கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கை நீங்கள் பார்த்தீங்க, ரைட்? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்னா இது, கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்னா இது. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கோட ஆங்கிள்ஸ் பாருங்களேன். இவனோட R1ஓட EMF பாருங்க. R1ஓட EMF E at an angle of 0 degreeனா இவனோ E at an angle of, இது E1ன்னு எடுத்துக்கிறேன், இது E2ன்னு எடுத்துக்கிறேன், at an angle of 0 degree. இவன் E3 at an angle of 0 degreeயா இருக்கும். இதில் இன்டியூஸ் ஆன EMF. ஸோ எல்லாமே ஒரே ஸ்லாட்டில் இருக்கனால அதே ஸ்லாட் ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல அது மாதிரி இருக்காது. இங்கே E at an angle of 0 degreeயா இருக்கும் E1னா. ஸோ E2வை பார்த்தீங்கன்னா 30 degree நமக்கு 20 degree நமக்கு தெரியும்ல, அப்போ 20 degree இருக்கும். E2 at an angle of 20 degree. ஸோ இதில் R3ல மெஷர் ஆகிற வோல்டேஜை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ R3ல பார்த்தீங்கன்னா E3 at an angle of, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் E3 at an angle of 20 + 20 40 degreesன்னு வந்துடும். புரியுதா? இப்போ இதில் E1ல இன்டியூஸ் ஆன EMF, E2ல இன்டியூஸ் ஆன EMF, E3ல இன்டியூஸ் ஆன EMF. கிளியரா? ஸோ இப்போ EMF இன் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை பார்க்க போகிறோம். EMF இன் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ கிளியரா? ஸோ EMF இன் R phase ஃபர்ஸ்ட் பார்ப்போம். EMF இன் R phase.
நீங்கள் பார்த்தீங்கன்னா that is a addition of vector sum of E total is equivalent to E1 vector plus E2 vector plus E3 vector நீங்கள் போடணும். இங்க பாத்தீங்கன்னா we know E1 is 0, E2 is 20, E3 is 40. அப்ப angle மாறிக்கிட்டே இருக்கு. E1 of 0 plus E2 of 20 plus E3 of 40. ஓகே, இது distributed windingல induce ஆன EMF. அதே மாதிரி EMF in concentrated windingக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ EMF in concentrated winding சார் இப்போ E total is equivalent to எஸ் இந்த கேஸில் E1 plus E2 வெக்டார் எல்லாமே இங்கேயும் வெக்டார் தான். அடுத்ததா E3 வெக்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா that is E1 at an angle of 0 degree plus E2 at an angle of 0 degree plus E3 at an angle of 0 degree. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா E1 வெக்டார் இந்த டைரக்ஷன்னா E2 will be also same direction, E3 will be also same directions. அப்போ this is known as arithmetic sum அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட EMFs என்ன ஆகிடும்னா will get add up. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளோட EMF நீங்கள் பார்த்தீங்கன்னா it will get add up. ஆனால் இந்த இடத்துல which is not a arithmetic sum. இங்கே பாருங்க. ஸோ இது E1. ஸோ E2 பாருங்க, this is 0 degree. ஸோ E2 20 degree ஆட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தான் பெண்ட் பண்ணணும், ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. this is E2. ஸோ E3 பாருங்க 40 degree. அப்போ ஃபைனல் ரிசல்ட் இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபைனல் ரிசல்ட்னா this is the vector. this is what E total. ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபார் திஸ் நமக்கு வெக்டார் சம் எப்பவுமே சைன் ஆஃப் எம் காமா பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? சைன் ஆஃப் எம் காமா பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இவனுக்கு ஸோ கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நிமிஷம், இது எல்லாமே சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கும்பா. சைன் ஆஃப் எம் காமா பை 2 இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எம் சைன் காமா பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சார் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோவை தான் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இல்லை பெல்ட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்ததா ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆர் பெல்ட் ஃபேக்டர். புரியுது இல்லப்பா? ஸோ என்னோட கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்க்கும் இடைப்பட்ட அந்த வோல்டேஜ் தான் நான் என்னோட பெல்ட் ஃபேக்டர்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பெல்ட் ஃபேக்டர் இல்லை பிரெத் ஃபேக்டர் ஆர் ஸ்ப்ரெட் ஃபேக்டர். ஓகேங்களா? ஆர் ஸ்ப்ரெட் ஃபேக்டர். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா அது கேபின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்ல, இது கேடி அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் கேடி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ EMF induced in distributed winding divided by EMF induced in concentrated winding. EMF induced in distributed winding divided by EMFs induced in concentrated winding. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? KD is equivalent to sin of M gamma by 2 divided by M sin gamma by 2. ஓகேங்களா? So this is KD for fundamental. Again இங்கேயுமே என்னன்னா this is for fundamentalல நடக்க போகிற reduction தான். ஹார்மோனிக்கு just replace N. reduction இல்லை நார்மல் ஃபார் ஃபண்டமெண்டல். ரிடக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம இது கூட 1 மைனஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ தான் ரிடக்ஷன் ஃபேக்டர் இவ்வளோன்னு கிடைக்கும் ஃபார் ஃபண்டமெண்டல்.
அப்போ ஹார்மோனிக்ஸ்க்கு வேணும்னா தட் இஸ் KDN. ஓகேங்களா? ஸோ KDN sin mn gamma by 2 divided by m sin n gamma by 2. ஓகேங்களா? this is for the harmonic. This is for nth harmonic. ஓகேங்களா? இது என்னோட nth ஹார்மோனிக்கு. சார் அடுத்ததா கேடியோட வேல்யூ ஸோ கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்க்கு என்னவா இருக்கும்னா தட் வில் பி 1. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே பார்த்தோம்ல கேபியோட வேல்யூ ஃபார் அ ஃபுல் பிச் வைண்டிங்க்கு 1 இருந்த மாதிரி ஸோ என்னோட கேடியோட வேல்யூ ஃபார் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்க்கு வில் பி 1 ஈக்குவலன் டு ஃபார் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். எப்படி இது வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ கேடி எப்படி 1 வருதுன்னா ஸோ நமக்கு தெரியும் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்க்கு ஃபேஸ் பெல்ட் என்னன்னா 1. ஸோ இப்போ ஃபார்முலா பாருங்களேன். ஸோ சைன் ஆஃப் எம் காமா பை 2 டிவைடட் பை m sin gamma by 2. So just substitute m is equivalent to 1 here. So 1 போட்டிங்கன்னா sin of gamma by 2 அடுத்ததா sin of gamma by 2 cancel ஆயிட்டு ஃபைனலாக 1 தான் வரும். ஓகேங்களா? this is the KD ஓட வேல்யூ 1 எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சிம்பிளாக ஏன்னா எம்மோட வேல்யூ 1 வந்ததுனால தான் ஸோ என்னோட கேடியும் என்னவாயிடுதுன்னா 1 மாறிடுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா for distributed winding KD is always lesser than 1. ஓகேங்களா? ஸோ என்னோட distributed winding நீங்கள் பார்த்தீங்கன்னா KD is lesser than 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவும் நமக்கு முடிஞ்சிடும். ஆர்மேச்சர் வைண்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர். இன்னும் கொஞ்சம் டாபிக் தான், அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததா 3 ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் ஸ்ப்ரெட்டில் நம்ம பார்த்தோம்ல எந்த ஃபேஸ் ஸ்ப்ரெட்டுக்கு போகலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் 3 ஃபேஸ் 4 போல் 36 ஸ்லாட்ஸ் ஆல்டர்னேட்டர். ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டர். So the third harmonic build factor is A என்னன்னா 0.4. So B is 0.52, C is 0.67, D is 0.72. என்னோட தேர்ட் ஹார்மோனிக் பெல்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃபார் ஹார்மோனிக்கு பெல்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா கேடி என்ன தான் யூஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டலுக்கு கண்டுபிடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணணும், ஹார்மோனிக்குன்னா அதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சிம்பிள் தான். ஃபார்முலா இஸ் கேடி என். ஸோ தட் இஸ் சைன் ஆஃப் எம் என் காமா பை 2 டிவைடட் பை எம் சைன் ஆஃப் என் காமா பை 2. இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் என் இஸ் வாட் 3. என்னன்றதை 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்ததா ஃபேஸ் பெல்ட் எம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட எம் நமக்கு தெரியும். ஸோ 3 ஃபேஸாக இருக்கு. ஓகேயா? ஸோ 3 ஃபேஸாக இருக்கு. அப்போ therefore which is 3 தான். ஓகேங்களா? இருங்க. ஸோ n is 3. ஓகேங்களா? ஸோ n is 3. அடுத்ததான் இங்கே எம்மை பற்றி எதனா கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். ஸோ எம் பற்றி எதனா சொல்கிறாங்களா? ஸோ எம்ன்னா என்னப்பா? ஃபேஸ் பெல்ட் ஃபேக்டர். ஃபேஸ் பெல்ட் ஃபேக்டர்னா கேடி தான். ஸோ கேடிஎன் தேர்ட் ஹார்மோனிக்கோட கேடிஎன் கேட்குறாங்க. ஸோ n is 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எம்ன்றது ஃபேஸ் பெல்ட்டு. ஓகே, ஃபேஸ் பெல்ட்டை பற்றி எதையுமே அவங்க கொடுக்கல. ரைட், இந்த இடத்துல பாருங்கள் 3 ஃபேஸ் 4 போல் 36 ஸ்லாட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபேஸ் பெல்ட் எம்ன்னு எதுனா வார்த்தை சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொன்னலை. அன்லஸ் அன்டில்
unless they did not give m, so m is treated as 1. ஓகேங்களா? ஸோ இந்த வைண்டிங்கை நீங்கள் என்ன வைண்டிங்காக எடுத்துக்கணும்னா கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்காக எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எம்மை நமக்கு கொடுக்கல அவங்க கிளியரா. ஸோ எம்மை கொடுக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா we can take this. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இப்படியே நீங்கள் எம்மை கூட கண்டுபிடிக்கலாம். இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலாம், unless until they didn't given எம்மை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ எம்மை நம்ம இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ த ஃபேஸ் பெல்ட்னா எஸ் கரெக்டுப்பா. ஃபேஸ் பெல்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபேஸ் பெல்ட்டை நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸாக எழுதலாம். எப்படி நம்ம சொல்கிறோம்ப்பா ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸாக எப்படி நம்ம சொல்கிறோம்னா இந்த டயக்ராமில் நீங்கள் பாருங்கள், இது எதை மீன் பண்ணுது, இந்த இடத்துல இது என்னோட ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸை தான் மீன் பண்ணுது. இந்த ஹோல் டயக்ராம் எனக்கு இந்த ஒரு போல் மட்டும் n போலை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லாட் பர் போல். கரெக்டு தானே? ஸோ இதில் 9 ஸ்லாட் இருக்குது. ஸோ கிளியராக 9 ஸ்லாட் இருக்குது. இது எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்லாட் பர் போலை மீன் பண்ணுது. ஸோ இதுலேயே நான் திரும்பவும் இதை 3ஆக பிரிக்கிறேன். ஸோ கிளியராக இதை நான் திரும்பவும் 3ஆக பிரிக்கிறேன். அப்போ அகெயின் இஸ் ஃபேஸ். 3ன்றது என்ன, ஃபேஸ் தானே. இங்கே 3 ஃபேஸ்ன்றதுனால தான் நான் 3ஆக பிரித்தேன். இங்கே சிம்பிள் தான்ப்பா. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா ஸோ எப்பவுமே m is also denoted as slot per pole per phase அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாட் பர் போல் இஸ் 9 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ 9 ஸ்லாட் இருக்குது என்னோட ஒரு ஃபேஸுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்லாட் பர் போல் இஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அகைன் நீங்கள் ஃபேஸ் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3. இங்கே ஏன் 3 எடுத்தேன்னா இங்கே 3 ஃபேஸ் இருக்குது. அதை நான் 9 டிவைட் பை 3ஆல் போட்டு 3ன்னு சொன்னேன். அப்போ தேர்ஃபோர் அந்த 3 இங்கே போட்டோம்னா என்னப்பா அது ஃபேஸ் தானே, அதை தான் நான் இங்கே எழுதுறேன். ஸோ ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ், அப்போ தட் இஸ் m is equal to 3. அப்போ இந்த கிவன் கொஸ்டினில் அப்படி எழுதலாம்ல. எஸ், அதை தான் நானும் இங்கே பண்ண போகிறேன். எஸ், இந்த கிவன் கொஸ்டினில் ஸ்பேஸ் பெல்ட் m, ஃபேஸ் பெல்ட் m நம்ம எப்பவுமே இப்படி தான் எழுதுவோம், ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ்ன்னு எழுதுவோம். அப்போ இங்கே பாருங்கள் ஸ்லாட் எத்தனை 36, போல் எத்தனை 4, ஸோ அடுத்து ஃபேஸ் எத்தனை 3. டிவைட் பண்ணால் கீழே திரும்ப மல்டிப்ளை தான் ஆகும். ஸோ இப்போ 36 டிவைட் பை 12. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ். கிளியரா? ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸோ விச் இஸ் 3. ஸோ படித்தோம்னா 12, 36, 3. அப்போ m எனக்கு என்ன கிடைக்குதுன்னா விச் இஸ் 3 சார். இந்த கிவன் கொஷனில் என்னோட m இஸ் 3. அடுத்ததா ஸோ தேர்ட் ஹார்மோனிக்கு கேட்குறாங்க, தட் இஸ் n இஸ் ஆல்சோ 3. ஸோ m இஸ் ஆல்சோ 3. காமாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்லாட் ஆங்கிள்லாம் என்னப்பா, ஸோ 36 ஸ்லாட்டு நமக்கு இருக்குது. அதை 4 போலாக கனெக்ட் பண்ணுறோம்னா ஸோ இப்போ ஒரு போலுக்கு எவ்வளோப்பா வருது, ஸோ 9ன்னு வருமா. அப்போது 9 ஸ்லாட்ஸ் பர் போல். கரெக்டாக 9 ஸ்லாட்ஸ் பர் போல். ஒரு போலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஸ்லாட் இருக்குது. அப்போ ஒரு ஸ்லாட் ஆங்கிள் காமா என்னன்னு வரும்னா 180 டிவைட் பை 9, தட் இஸ் 20 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லாட் ஆங்கிள் காமா என்ன கிடைக்கும்னா 20 டிகிரிஸ் கிடைக்கும். ஓகே, எஸ், ஸ்லாட் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 டிகிரிஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லா திங்ஸும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ சைன் ஆஃப் 3 இன்ட்டு ஸோ 3 9 இன்ட்டு 20 டிவைட் பை 2 டிவைட் பை ஸோ எம்ன்றது 3 இன்ட்டு சைன் ஆஃப் ஸோ n இஸ் வாட் 3 இன்ட்டு 20 டிவைட் பை 2. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும் 3 it becomes 10. ஓகே, அப்போ அது என்னவாயிடும் சைன் ஆஃப் 19 மாறிடும். கரெக்டாக 3 இன்ட்டு 3 தட் இஸ் 9. ஸோ இப்போ 19. அப்போ தேர்ஃபோர் சைன் ஆஃப் 90 டிவைடட் பை ஸோ இங்கே என்ன இருக்குது again 10. ஸோ 10 அப்போ 30. 3 இன்ட்டு சைன் 30.
sin 90 oda value is 1, sin 30 oda value is 1 by 2, 3 into 1 by 2. So இந்த 2 மேலே போச்சுன்னா that is 2 by 3. Yes, 2 by 3 which is 0.667. Okay, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, so the KDN is what? KD3 இது கரெக்டா? KD3 third harmonic is 0.67. புரியுதுல்லப்பா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபேஸ் பெல்ட் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இந்த ஃபேஸ் பெல்ட் எப்படி எழுதுறோன்றதும் புரியுது இல்லை. ஃபேஸ் பெல்ட்ன்றது ஸ்லாட் பர் போல் பர் ஃபேஸை நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? அடுத்ததா ரிலேஷன் பிட்வீன் வேரியஸ் ஃபேஸஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு 3 ஃபேஸ் மெஷினை 2 ஃபேஸ் மெஷினாக மாற்றினா என்னவாகும்? ஸோ 2 ஃபேஸ் மெஷினை சிங்கிள் ஃபேஸ் மெஷினாக மாற்றினா என்னவாகும்? ஸோ இந்த வேரியஸ் ஃபேஸ் கன்வர்ஷன்ஸை மட்டும் நம்ம சொல்லிட்டுலாம். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் இன்னைக்கு கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததா ரிலேஷன் பிட்வீன் வேரியஸ் ஃபேஸஸ். சார் ஜஸ்ட் இதுவும் ஒரு சின்ன டெரிவேஷன். அந்த டெரிவேஷனை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 ஃபேஸிலிருந்து ஒரு மெஷினை சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 3 ஃபேஸ்லேருந்து ஒரு மெஷினை சிங்கிள் ஃபேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ ஜஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ KVA ஆஃப் 60 டிகிரி, இதுக்கு ஃபேஸ் ஸ்ப்ரெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா? இதை தான் நான் மீன் பண்ணுறேன் ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதுக்கு ஸ்பேஸ் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இப்போ KVA ஆஃப் 60 டிகிரி டிவைட் பை KVA ஆஃப் 180 டிகிரி. இதை நம்ம ப்ராக்கெட்டில் 3 ஃபேஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கேயுமே ப்ராக்கெட்டில் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவலன் டு ஸோ KD பை 60 டிகிரியோட ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு டிவைடட் பை KD பை 180 டிகிரியோட ஃபேஸ் ஸ்ப்ரெட். இதோட ரேஷியோ என்ன கிடைக்கும்னா 1.5 கிடைக்கும். ஓகே, ஃப்ரம் திஸ் இதுலேருந்து நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், KVA ஆஃப் 3 ஃபேஸ் இஸ் ஈக்குவலன் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ரேஷியோ நமக்கு தெரிஞ்சால் போதும். இது என்னோட ரேஷியோ ஆஃப் பவரோட ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ அதுவே எனக்கு வோல்டேஜ் ரேஷியோ வேணும்னா, ஸோ வோல்டேஜ் வேணும்னா தட் இஸ் இ ஃபேஸ். இது வந்து ஃபேஸ் தான். 3 ஃபேஸோட வோல்டேஜ் டிவைடட் பை சிங்கிள் ஃபேஸோட வோல்டேஜ். இங்கே இ ஃபேஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸோட வோல்டேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ தட் இஸ் 0.5. இதோட ரேஷியோ என்னென்னா 0.5. ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் டிவைட் பை சிங்கிள் ஃபேஸோட வோல்டேஜ் ரேஷியோனா 0.5 வரும். ஓகேங்களா? இது 3 ஃபேஸ் டு சிங்கிள் ஃபேஸ்க்கு. அடுத்ததா 3 ஃபேஸ் டு 2 ஃபேஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 3 ஃபேஸ் சப்ளை என்கிட்ட இருக்குது சார், நான் என்ன பண்ணுறேன், அதை 2 ஃபேஸ்க்கு ரீவவுண்ட் பண்ணுறேன். அப்போது வோல்டேஜ் என்னவாகும், KVA என்னவாகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ KVA ஆஃப் 3 ஃபேஸ் டிவைடட் பை KVA ஆஃப் 2 ஃபேஸ். ஓகேங்களா? KVA ஆஃப் 3 ஃபேஸ் டிவைடட் பை KVA ஆஃப் 2 ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1.06. ஓகே, இதோட ரேஷியோஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஷியோஸை பொறுத்த வரைக்கும் எஸ் நார்மலாக என்னோட KDயோட எக்ஸ்பிரஷன் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ KDயோட எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி தான் இதுக்கு நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நமக்கு இதுவே தெரிஞ்சாலே கூட டேரெக்டாலே போதும். ஸோ திஸ் இஸ் 3 ஃபேஸ் டிவைட் பை இ ஃபேஸ் பை 2 ஃபேஸ். ஓகே, இதோட ரேஷியோ என்னென்னா 0.707 இருக்கும். ஓகே, திஸ் இஸ் 3 ஃபேஸ் டு 2 ஃபேஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு 2 ஃபேஸ் டு சிங்கிள் ஃபேஸ். 2 ஃபேஸிலிருந்து சிங்கிள் ஃபேஸோட கன்வர்ஷன். ஓகே, இப்போ இதோட எக்ஸாம்பிள் KVA ஆஃப் 2 ஃபேஸ் divided by KVA of single phase is equivalent to 1.414. okay, KVA of 2 phase divided by KVA of single phase என்றதோட ratio 1.414 கிடைக்கும்.
அடுத்ததா E phase of 2 phase வோல்டேஜ், Eன்றது வோல்டேஜ் ஓகேங்களா, KVAன்றது பவர். E phase of சிங்கிள் phase இதோட ரேஷியோ என்னென்னா அகைன் 0.707 தான் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ரேஷியோஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம் ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆன்சரை வந்து பிங் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் ஓகே தானேப்பா, புரியுது இல்லை? ஸோ ஆல்மோஸ்ட் நாளைக்கூட இது நமக்கு இந்த வைண்டிங் அப்படின்ற ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ சிங்க்ரனஸ் மோட்டார்னு நம்ம வந்துட்டோம்னா ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம். ஸ்லிப் டெஸ்ட்டு, இதில் டெஸ்டிங்கு, ஆப்ரேஷன், பேரலல் ஆப்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒருவேளை இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அதில் விட்டாங்கன்னா ஸோ அதோட டெஸ்டிங்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அதில் பேரலல் ஆப்ரேஷன்லேருந்து ரெகுலராக நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா, 1 or 2 கொஷின்ஸ் ரெகுலராக நமக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் மீண்டும் ஒரு கிளாஸஸ்